பள்ளிக்கூடங்கள் அரசு பள்ளிக்கூடங்கள் ஏன் மூடுறீங்க? ஆய்வுக்கூடங்கள் ஏங்க ஐடிஐயா மாத்துறீங்க? எதுக்குங்க தொழிற்கல்வி? பின்லாந்துல இதா பண்றாங்க. என்ன காது குத்துறீங்களா நீங்க? என்னைக்கு நீங்க கொடுத்த வாக்குறுதி இது? 1000 ரூபாய் மகளிருக்கு கொடுத்த வாக்குறுதி வந்து 505 இல்ல. கடைசி அந்த தேர்தல் வாக்குறுதி எடுத்தீங்கன்னா அடுத்த 10 ஆண்டுகளில் ஸ்டாலினுடைய திட்டம் வரல. இவர்கள் கொடுத்த வாக்குறுதியை இவர்கள் நிறைவேற்றாமல் நடக்கும் போது மக்களுக்கு நம்ம நம்பி துரோகம் பண்ணி நம்ம ஓட்டை வாங்கிட்டாங்கன்னு ஒரு ஆத்திரம். எலெக்ஷன் ஒரு 2 மாசத்துக்கு மட்டும் எப்படி உங்களுக்கு செலக்டிவா காது கேட்குது? இந்த ஆட்சி வந்து நான் ரெண்டா பிரிக்கிறேன். அதிமுக ஆட்சி வந்து ஒன்றிய அரசின் அடிமையா இருக்குன்னா இந்த ஆட்சி அதிகாரிகளின் அடிமையா இருக்கு. சரி, அடுத்த 1 வருஷம் 2 வருஷம் இது குலத்தொழில், இனிமேல் இது யாரும் செய்யாதீங்க. அடுத்த 1-2 வருஷத்துக்கு பிசி கால் வந்து உங்களுக்கு சம்பளம் வரும், கவலைப்படாது. பாஜக வந்து பொருளாதார கொள்கைகள் ஒரு விஷயத்துல இவங்க மாறுபட்டுருக்காங்க. ஒண்ணு சொல்லணும், டிபேட் வந்து எந்திரிச்சு போயிடும். ஒரே ஒரு விஷயம், இவங்க திமுக அரசு பொருளாதார கொள்கையில ஆனா இந்த அரசு அதிகாரிகள் என்னவா இருக்கிறான் அப்படின்னா, இவன் சாதி இந்துவா இருக்கிறான். இவனுடைய உள்ளம். பை தி பீப்புள் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது பை தி பீப்புள் வழங்கும் போர் தொழில் பழகு மக்களுக்கான நிகழ்ச்சி. இன்றைய நம்முடைய சிறப்பு விவாத நிகழ்ச்சியினுடைய தலைப்பு அண்மை காலங்களாக தொடர்ச்சியாக நடந்து வரக்கூடிய பல துறைகளுடைய போராட்ட வடிவங்கள், வழிமுறைகள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த போராட்டங்களுக்கு காரணம் யார், அல்லது யார் பொறுப்பு, எங்கிருந்து இந்த போராட்டங்கள்லாம் துவங்குச்சு, இதுக்கு இந்த அரசை மட்டும் குறை சொல்லிவிட முடியுமா, அல்லது நீட்சி என்ன, இதுல என்ன அரசாங்கத்தால் செய்து விட முடியும், இப்படின்னு பலவிதமான கோணங்கள் இருக்கிறது. இது தொடர்பாக விவாதிப்பதற்காக இன்றைக்கு நம்மோடு பை தி பீப்புள் அரங்கத்தில் 4 சிறப்பு விருந்தினர்களோடு இன்றைய நிகழ்ச்சியை நாம் துவங்கவிருக்கிறோம். அம்பேத்கரை செயற்பாட்டாளரும் வழக்கறிஞருமான திரு புளியந்தோப்பு மோகன் அவர்கள், பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து மரியாதைக்குரிய திரு சூரிய பிரகாஷ், அரசியல் விமர்சகர் திரு நந்தகுமார் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து மரியாதைக்குரிய நீல சந்திரசேகர், 4வருக்கும் அன்பு வணக்கங்கள். நான் எதிர்கட்சியினுடைய குரலை கேட்டாதான் மற்றவர்கள் பதில் சொல்ல முடியும் அப்படிங்கிறதுனால திரு சூரிய பிரகாஷ் துவங்கலாம் நினைக்கிறேன். தொடர்ச்சியா பல போராட்டங்களை வந்து குறிப்பிட்டு, இங்க ஒரு ஆசிரியர்களுக்கான போராட்டம் நடக்குது, இங்க ஒரு போராட்டம் நடக்குதுன்னு அன்றைய காலங்களில் பல அறிக்கைகளை தொடர்ச்சியா காட்டமாக கொடுத்து வருகிறார் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ். பட் இப்பதான் நடக்குதா, இந்த ஆட்சியில தான் நடக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம முன்வைக்க வேண்டியதா இருக்குது. இந்த ஆட்சியை மட்டும் குறை சொல்றதுங்கிறது ஒரு அரசியல் காழ்ப்புக்காக நீங்க சொல்ற மாதிரி இல்லையா? பொதுவாக நடக்கக்கூடிய போராட்டங்கள் எல்லாத்துமே நம்ம வந்து 2-3 விதங்களா பிரிக்க முடியும். ஒண்ணு வந்து தேர்தலின் போது திமுக கொடுத்த வாக்குறுதிகள், அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் போகும்போது அதை நம்பி வாக்களித்தவர்கள் அதனால வருத்தப்பட்டு களத்தில் இறங்கக்கூடியவர்கள். அந்த இடைநிலை ஆசிரியர் சங்கம் ஆகட்டும், தற்காலிக ஆசிரியர்கள் ஆகட்டும், அரசு பணியாளர்கள், போக்குவரத்து கழக ஊழியர்கள், விவசாயிகள், கல்விக்கடன் தள்ளுபடி அப்படின்னு எதிர்பார்த்தவங்க, இந்த மாதிரி பல்வேறு நபர்கள் வந்து அவர்கள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளை அப்பட்டமாக அவங்களை ஏமாற்றும் போது தனக்கு ஒரு துரோகம் பண்ணிட்டாங்கிற ஆத்திரத்துல அவங்க எல்லாம் வந்து போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. இது ஒரு வகை. 2வது வந்து குற்றங்கள்ன்றது பல சமயத்தில் நடக்கக்கூடியதான், ஆனா ரொம்ப பிளேட்டண்டா, ரொம்ப கொடூர குற்றங்களாகும். அரசாங்கத்துக்கோ சட்ட திட்டத்துக்கோ காவல்துறைக்கோ கவலைப்படாத அளவுக்கு ரொம்ப வெளிப்படையா, ரொம்ப துணிச்சலோட நடக்கக்கூடிய குற்றங்கள் அதனோட வெளிப்பாடுகளும், அந்த குற்றங்கள் வந்து அரசாங்கமோ அரசு அதிகாரிகளோ காவல்துறை எப்படி கையாளுறாங்க, குற்றங்களை பாதிக்கப்பட்டவர்களை எப்படி நடத்துகிறார்கள், அந்த உண்மையிலே அந்த அவர்களுக்கு நிவாரணம் வாங்கி தரவும் தண்டனை பெற்று தரவும் அது உண்மையிலே வேலை செய்யறாங்களாங்கிறது மேல மக்களுக்கு ஏற்படக்கூடிய அவநம்பிக்கை இருக்குல்ல, அதன் வெளிப்பாடாக இருக்கக்கூடிய போராட்டங்கள். இது இல்லாம பொதுவா மக்களோட வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்படும் போது அது பெரிய போராட்டங்கள்லாம் கொடுக்க நடத்தும். உதாரணமா பாத்தீங்கன்னா இன்னைய பிரச்சனை எடுத்துக்கு, இன்னைக்கு வந்து டாஸ்மாக் பிரச்சனை பெரிய பிரச்சனை. ஆவின்ல பாத்தீங்கன்னா பசும்பால் வந்து 38 ரூபாய்க்கு இங்க வாங்குறோம். ஆனா இதே பசும்பாலை கர்நாடகால இருந்து வாங்குறதுக்கு ஆவின் வந்து இப்ப டெண்டர் கேட்டிருக்காங்க. 1 லிட்டருக்கு வந்து 45 ரூபாய் வரைக்கும், 42 ரூபாய் வரைக்கும் விலையும் 3 ரூபாய் டிரான்ஸ்போர்ட்டும் சேர்த்து 45 ரூபாய்க்கு கர்நாடகால போய் வாங்குறாங்க. தமிழ்நாட்டுல மொத்தமா உற்பத்தி ஆகக்கூடிய பால் கிட்டத்தட்ட 1,70,00,000 லிட்டர். ஒரு 1,70,00,000 லிட்டர் தயாராக தமிழ்நாட்டுல வெறும்னே 30-35 லட்சம் லிட்டர் தான் வந்து ஆவின் வந்து கொள்முதல் பண்றாங்க. மீதமுள்ள பாலை கொள்முதல் பண்ணாம இங்க இருந்து 7 ரூபாய் கூட கொடுத்து நீங்க கர்நாடகால போய் வாங்கும் போது பால் தயாரிப்பில் ஈடுபட்டக்கூடிய லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்படுவாங்க இல்லையா?
விவசாயிகள் அது தொழிலா செய்யறவங்களும் சரி, ஒரு விவசாயம் செய்யறாங்க, கிராமத்துல இருக்காங்க, கூடுதலா மாடு வளர்த்து சொசைட்டில போய் பால் கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சு வளர்றவங்களும் அவங்களுக்கு இதனால ஒரு பெரிய எதிர்ப்பு வரும். இப்ப இந்த மக்கள் நாளைக்கு போராட்டத்துல இறங்குவாங்க தானே. இது மாதிரிதான் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள். இது வாழ்வாதார பிரச்சனைகள் கருத்து சொல்றாங்க. அரசு அதிகாரிகள் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், துப்புரவு பணியாளர்கள் வந்து பல்வேறு ஆட்களுக்கு பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து இவங்க ஆட்சிக்கு வந்துட்டு அந்த வாக்குறுதியை பாதி கூட இவங்க நிறைவேற்ற முடியாத நிலைமையில இருக்கும்போது வேற வழி இல்லாம அவங்களாம் போராட்ட காலத்துல இறங்கி வராங்க. இன்னொரு முக்கியமான 3வது கேட்டகரி பாத்தீங்கன்னா குற்றங்களும் குற்ற செயல்களும் அது நடக்கக்கூடிய தீவிரத்தன்மையும் மக்களை போராட்டத்துல தூண்டுது. அதிமுக காலத்தில் குற்றங்கள் நடந்திருக்கு, போராட்டங்கள் நடந்திருக்கு. திமுக அரசுல எண்ணிக்கை ரொம்ப அதிகமா இருக்கிறதுக்கு காரணம், உதாரணமா அண்ணா யூனிவர்சிட்டி வழக்கு நம்ம பார்த்தோம். ஒரு பெண் பாலியல் துன்புறுத்தல் செய்யப்படுகிறார், அது கேம்பஸ் உள்ளாரே நடக்குது அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை. கேம்பஸ்ல சிசிடிவி வேலை செய்யலாங்கிறது இன்னொரு எக்ஸ்போஸ். அது வரைக்கும் கூட நம்ம வந்து என்ன செய்யற அரசாங்கம் அப்படின்னு பார்க்கலாம். ஆனா திட்டமிட்டு அந்த பெண்ணோட பேரு, ஊரு, சகல டீட்டெயில் உள்ள எஃப்ஐஆர் வந்து லீக் ஆகும். அது எப்படி லீக் ஆச்சுன்னு இன்னை வரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்டது. டெக்னிக்கல் கிளிச்சா இருந்தாலும் ஒரு ஸ்கேம் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு, ஒரு லீக் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா அந்த ட்ரூஸ் ட்ரேஸ் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஒரு செய்தி நீங்க தான் ஃபேக்டா ரெடி பண்ணி அனுப்புறீங்கன்னா, நான் வாங்கி இவர் கொடுத்து அவர் கொடுத்தாருன்னா அவர்கிட்ட இருந்து கேன் பி பேக் ட்ரேஸ். நீங்க தான் முதல்ல ஏற்றுனீங்க இணையதளங்கிறத கண்டுபிடிக்க முடியும். அப்போ இதை கூட கண்டுபிடிக்காம இதுக்கு பொறுப்பா இருக்கக்கூடிய என்ஐசியோ இல்ல மாநில அரசோட ஐடி நிறுவனமோ அதுக்கு யார் பொறுப்பா இருக்காங்களோ அது எப்படி வந்துச்சு, அந்த லீக் எப்படி நடந்ததுங்கிறத இது வரைக்கும் எந்த அனாலிசிஸ் பண்ணிருக்காங்களா? குண்டாஸ் போட்டு சிறைப்படுத்தி குண்டாஸ் கிடையாது. திரும்ப வேண்டாங்க தமிழக அரசு குண்டாஸ் அது மேல கிடையாது. இது முக்கியமான கேள்வி. அவர் என்ன ஏதாவது எதிர்பாராத விதமா வந்து ஆக்சிடென்ட்ல ஒரு மர்டர் பண்ணிட்டாரா, கார் ஓட்டும் போது அந்த விபத்துல யாராவது இறந்து போயிட்டாங்களா, கொலை வழக்க போட்டு கொலை வழக்கு குறைச்சிருக்காங்களா, அவர் பேர்ல குண்டாஸ் பின்வாங்க வேண்டிய அவசியம் என்ன? 2வது, திமுகவோட அமைச்சர்களும் சரி, சபாநாயகர் அப்பாவும் சரி, இவர் வந்து திமுக அண்டாபின்னு சொல்றாங்க, தம்பின்னு சொல்றாங்க. அவரை அந்த தம்பி தெரியாம பண்ணிருச்சு அப்படிங்கிற மாதிரி டோன்ல வந்து பேசுறாங்க. ஒரு குற்றவாளிக்கு இது கொடூரமான குற்றவாளியை அடைக்கலம் கொடுக்க வேண்டிய, அவர்களுக்கு நாங்க பாதுகாப்பு கொடுக்குறோங்கிற மாதிரியான தோட்டத்தை உருவாக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? என்னன்னா இது எப்படி இவங்க ஹேண்டில் பண்ணாங்க அப்படிங்கிறது. இது பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு இன்னும் முழு நிவாரணம் வந்து வழங்கப்படவில்லை. இடைக்கால நிவாரணம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. அந்த இடைக்கால நிவாரணம் அந்த பெண் பலமுறை கோர்ட்டுக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் அழைஞ்சு அந்த பெண்ணுக்கு இது வரைக்கும் அந்த நிவாரணம், இடைக்கால நிவாரணம் கூட வழங்கப்படவில்லை அப்படிங்கிற செய்திகள் வருது. இந்த குற்றத்தை எப்படி அவங்க ஹேண்டில் பண்றாங்கிறது இருக்குல்ல, அதனாலேயே போராட்டங்கள் அதிகமா இருக்கு. தொடர்ச்சியா வந்து ஒரு குற்றம் நடக்குது, அது வெளியில வருது, கடற்கரை கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுத்து மக்களுக்கு போதுமான திருப்தி இருந்துச்சுன்னா அரசியல் கட்சிகளோ தனிநபர்களோ வெஸ்டட் இன்ட்ரெஸ்டோ போராட்டம் நடத்தலாம், அதெல்லாம் அடுத்த பிரச்சனை. பொதுவாவே மக்களே வந்து அதனால கொதிச்சு எழுந்து ஒரு கொதிநிலையிலே இருக்கிறது எதனாலன்னா குற்றங்களை எப்படி ஹேண்டில் பண்றாங்க. நம்ம கள்ளக்குறிச்சி பிரச்சனையில பார்த்தோம், ஒருத்தர் இறந்தாரு, அவர் கலாச்சாரம் முடிச்சா இறந்தாரு. அந்த விஷயத்த ஆமா கலாச்சாரம் முடிச்சு இறந்தாரு, அதை பத்தி நடவடிக்கை எடுக்கிறோம் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் முடிச்சிருந்தாருன்னா பிரச்சனையே கிடையாது. கலாச்சாரமே இங்க கிடையாது, அவரு வயிற்று வலினால இறந்தாரு, வெவ்வேறு மெடிக்கல் ரீசனால அவர் இறந்தாருன்னு சொன்ன பிறகு அவரோட சாவுக்கு போனவங்க தான் 60 பேர் இறந்தாங்க. அப்போ குற்றம் நடக்கும், அந்த குற்றங்களை அரசாங்கம் வெளிப்படை ஏத்துக்கிட்டு அப்பதான் வந்து அந்த குற்றத்தை அட்ரஸ் பண்ணவே முடியும். நீங்க ரெகக்னைஸே பண்ணாத ஒரு கிரைம் எப்படி சால்வ் பண்ண போறீங்க? அப்ப அந்த குற்றத்தை ஏற்றுக்கொண்டு நீங்க அதை ஆக்ஷன் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை வார்த்தைக்கு மூடி மறைக்க பார்க்கும் போதுதான் ஒரு பிரச்சனை 10 பிரச்சனையா உருவெடுத்து அதுதான் மக்கள் போராட்டத்துக்கு நான் புரிஞ்சுக்கிறேன். முதற்கட்ட எடுத்துக்கிறேன். திரு மோகன், நீங்க வந்து தொடர்ச்சியா வந்து தூய்மை பணங்கள் பிரச்சனையில அவங்களுடைய கோரிக்கை முழக்கத்துல தொடர்ச்சியா கூடவே பயணிச்ச ஒரு நபர். இதுல அவங்களுக்கு ஏதோ ஒரு ஓரளவுக்காக அரசு இறங்கி வந்து ஒரு தீர்வை கொடுத்தாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். அந்த அடிப்படையில போராட்டங்கள் நடந்தாலும் அரசு ஏதோ ஒரு இடத்துல செவிமடுத்து, இப்போ வந்து அரசு ஊழியர்களுக்கா இருக்கட்டும் டாக்ஸ் ஸ்கீம் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க, தூய்மை பணியாளர்களுக்கு ஒரு விஷயத்த பண்ணிருக்கிறாங்க. அரசு எல்லா ஆட்சிகளும் நடக்கிற போராட்டம் இங்க நடக்குது, அரசு செவிமடுக்குது. அவ்வளவு தூரம் காட்டமா விமர்சிக்கணுமா? நீங்க உங்களுடைய பார்வை என்ன? அதாவது அரசை இவ்வளவு தூரம் விமர்சிக்கணுமா கேட்டீங்கன்னா, விமர்சிக்கிறதுனாலதான் செவிமடுத்து இறங்கி வந்து சில விஷயங்கள் செய்யறாங்க. நான் எங்க போறேன்னா, இந்த ஆட்சின்னு இல்லை, கடந்த ஆட்சி காலத்திலையும் இதே மாதிரி போராடி இருக்கோம், இதே மாதிரி வழக்கு சுமந்து இருக்கிறோம். இதே எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்திலையும் போராட்டம் நடத்தி இருக்கிறோம், குண்டர் தடுப்பு சட்டத்தை வரைக்கும் எதிர்கொண்டோம். இவங்க ஆட்சி வந்து இவங்க சொன்னதே வந்து இந்த ஆட்சி என்னென்னலாம் அயோக்கியத்தனங்கள் பண்ணுச்சோம். இந்த ஆட்சி வந்து நான் 2ஆ பிரிக்கிறேன். அதிமுக ஆட்சி வந்து ஒன்றிய அரசின் அடிமையா இருந்ததுன்னா இந்த ஆட்சி அதிகாரிகளின் அடிமையா இருக்கு. இந்த கவர்மெண்ட் வந்து ஒரு பியூரோக்ராட் ரன் கவர்மெண்டா இருக்கு. அதுதான் மிக முக்கிய பிரச்சனையா இருக்கு. இன்னொன்னு, கொரோனா பிறகு போஸ்ட் கோவிட் சர்வீஸ்ல இருந்து இந்த அரசுகள் வந்து விலகிக்கிட்டே போகுது. அதுதான் இந்த போராட்டங்களுக்கு மிக முக்கிய காரணம் நாங்க நினைக்கிறோம். இந்த சேவைத்துறையில இருந்து அரசு விலகிட்டே வரதும், ஏன்னா இந்த அரசு வந்து ஒரு சோசியலிஸ்ட் அரசு தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். குறைந்தபட்சம் மக்களுக்கான சேவையை நீங்க கொடுங்க.
மருத்துவம் கொடுங்க, கல்வி கொடுங்க, போக்குவரத்தை கொடுங்க, எல்லாத்தையும் கொடுங்கன்றோம். ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா, நான் சேவைத்துறையில இருந்து விலகிட்டே வரேன். எடப்பாடி பழனிசாமி அதை பண்ணாரு. இப்ப எடப்பாடி பழனிசாமி காலத்துல என்ன நடந்தது, போக்குவரத்து துறையில 288A ஒரு திருத்தம் பண்றாங்க, மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட். அதுல என்ன திருத்தம் பண்றாங்க, எமர்ஜென்சி காலத்தில் தமிழ்நாடு அரசால் பேருந்துகளை இயக்க முடியாத போது தனியார் இயக்கிறதுக்கு அனுமதிப்போம். இப்ப இந்த அரசு ஒரு படி மேல போய் என்ன பண்றாங்க, 288A ஒரு பெரிய அமெண்ட்மெண்ட் பண்ணி எமர்ஜென்சி எல்லாம் கிடையாது, எல்லா டைமும் இனி தனியார் தான் இயக்கும். நாங்க மாநகர போக்குவரத்து கழகம் போய் குத்தகைக்கு எடுப்போம். we will lease the buses. நாங்க இனி பஸ் வாங்க மாட்டோம். ஒரு பக்கம் வேர்ல்டு பேங்க் கிட்ட இருந்து கடன் வாங்கி 2032 7,500 பஸ் வாங்க போறோம்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் தனியார் கிட்ட இருந்து லீஸ் பண்ணுவோம். இப்ப இவர் சொன்னாரு இல்லைங்களா, இந்த பால் வாங்குறது இது எல்லாமே ஒரு லீகலைஸ் ரூல். கர்நாடகால யாருக்கிட்ட போய் பால் வாங்க போறாங்க, அங்க யார் கமிஷன் தர போறாங்களோ அவங்க கிட்ட இருந்து போய் பால் வாங்க போறாங்க. அதுல அவங்களுக்கு 45 ரூபாய் தந்துட போறாங்களா, கிடையாது. அதுல இதே ரேட்டு தான் போகும். சோ இந்த அரசு தொடர்ச்சியா சேவை துறையில் எதெல்லாம் இவங்க சாதனைன்னு சொல்றாங்க. கலைஞர் 1970 குடிசை மாற்று வாரியம் உருவாக்குனாருன்னாங்க. எடப்பாடி பழனிசாமி 3 உலக தொடக்க புள்ளி வச்சாருன்னா இவர் அது முடிச்சிருக்காரு. ஸ்டாலின் அவர் இன்னைக்கு நகர்ப்புற வாழ்வு மேம்பாட்டு வாரியம் பேர் மாறி இருக்கு. அது மத்திய அரசோட ஏஜென்சி கூட மாறிடுச்சு. வெறும் பேர் மாற்றம் மட்டும் நடக்கல, அமைப்பு மாற்றம் நடந்திருக்கு. ஆமா, மொத்த விதியும் மாறிடுச்சுல. இனிமேல் இடபிள்யூஎஸ்ன்றது ஹவுசிங் போர்ட்ல இருந்தது, டிஎன்ஹெச்பில இருந்தது, எஸ்எம்ஜி, எல்எம்ஜி, ஹெச்எம்ஜி, ஹெச்ஐஜி, ஹை இன்கம் குரூப், லோ இன்கம் குரூப், மீடியம் இன்கம் குரூப், இடபிள்யூஎஸ் இதெல்லாம் டிஎன்ஹெச்பில இருந்தது. இடபிள்யூஎஸ் எடுத்து நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்துல நினைச்சாங்க. குடிசை மாற்று வாரியன்றது என்ன, இப்ப நான் ஒரு நகர சேரிவாசி. புளியந்தோப்புல ஒரு காலத்துல நாங்க கிடைமட்டமா இருந்த குடிசைவாசி. எங்களை தூக்கி நீங்க செங்குத்தா ஆக்கினீங்க, நிலத்தை புடுங்கினீங்க, வீடு கொடுத்தீங்க. அது வீடு 10க்கு 10 கொடுத்தீங்க. காமராஜ் அவர் பீரியட்ல எம்யூடிபி, டிஎன்யூடிபின்னு பல ஸ்கீம்ஸ், அதுவும் வேர்ல்டு பேங்க் ஸ்கீம் தான். அது குறைந்தபட்சம் அன்னைக்கு நிலநாயகர்கிட்ட சேல் டீடுன்னு ஒண்ணு கொடுத்தாங்க. இன்னைக்கு அதுவும் இல்ல. இப்ப எங்க கட்டணம் யாருக்கிட்ட இருக்குதுன்னு தெரியல. தனியார் கிட்ட லோன் வாங்கி நீ வீடு வாங்கி கேட்டுறீங்க. இப்ப நகர்ப்புற வாழ்வு மேம்பாட்டு வாரியத்துல நான் வீடு வாங்கினேன்னா என்கிட்ட 3 லட்சம் 4 லட்சம் இருக்கும். இல்லைன்னா கொட்டாக் மஹிந்திரா பேங்க் எதனா ஒரு தனியார் வங்கியில நீ போய் கடன் வாங்கிக்க, இஎம்ஐ கட்டு. சொல்றது யாருன்னா கவர்மெண்ட். இல்ல, ஆனா இதெல்லாம் தொடர்ச்சியா நடக்கக்கூடிய பல ப்ராசஸ்களுடைய ஒரு நீட்சியா தான் பார்க்க. ஆனா இதுக்கு இந்த ஆட்சியில நடக்கிற தொடர் போராட்டம் காரணமா கவர்மெண்ட்டுக்கு ஒரு அரசியல் லட்சியம் இல்லை, நிர்வாகத்திறன் இல்லைன்ற அதோட விளைவு தான் இது நடந்துட்டு இருக்கு. நீங்க சொல்ல நிர்வாகத்திறன் இல்லாம தான் 10 ஆண்டு காலமா எடப்பாடி பழனிசாமியால கூட முடியாதத முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பண்ணிருக்காரு. டாக்ஸ் ஸ்கீம் பண்ணிருக்காரு அரசு ஊழியர்களுக்கு. எப்படி பண்ண முடியுது? அரசு ஊழியர்கள் பல கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. டாக்ஸ் ஸ்கீம் குறித்து பேசணும்னா அது தனியா விவாதம் வச்சு பேசணும். நான் சொல்றது என்னன்னா, நீங்க எதெல்லாம் உங்க சாதனையை சொல்றீங்க, உங்க தந்தையின் சாதனை போக்குவரத்து கழகம், பொள்ளாச்சி ஜெயராம், பொள்ளாச்சி மகாலிங்கம், டிவிஎஸ் ஐயங்கார் கிட்ட இருந்து ஒரு நிலப்பிரபுகள் கிட்ட இருந்ததை நாங்க அரசு துறையா இருக்கணும். நீங்க இன்னைக்கு அது தனியார் மயமாயிடுச்சு. அது யாரு விதப்பட்டது நீங்க பேசணும், அதை பத்தி பேசாம பேசுறாங்க. விதப்பட்டது பேசுறாங்க. இந்த திமுக அரசு 2021 ஆட்சி வந்தது அவங்களோட சொந்த உழைப்பினால மட்டும் இல்ல. எங்களை போன்ற செயற்பாட்டாளர்கள், பாஜகவுக்கு எதிரான தொடர் பிரச்சாரங்கள், பாஜக பாசிச அரசாங்கத்துக்கு எதிரான தொடர் பிரச்சாரங்கள், இந்த அரசு ஒன்றிய அரசின் அடிமையா இருக்குன்றத மக்களிட கொண்டு போனது இவங்க கிடையாது. எங்களை போன்ற சிறு சிறு இயக்கங்கள் தான், சிறு சிறு அமைப்புகள் தான், அவங்களோட கூட்டணி கட்சிகள் தான். இந்த அரசு ஒன்னும் எந்த பண்ணிடல. ஆனா நீங்க வந்துட்டு நீங்க சொன்னதே நீங்க செய்யலையே. இப்ப தூய்மை பணியாளர் எது எடுத்துக்க, இவங்க எடப்பாடி பழனிசாமி தான் 8 ஜோனை தனியார் மயப்படுத்தினாங்க இல்லைங்கிற. அப்ப எங்களோட நின்னது யாரு? மா சுப்பிரமணியம் லெட்டரோட எங்க கூட நின்று பிரஸ் மீட் பண்ணாரு. இன்னைக்கு மா சுப்பிரமணியம் என்ன சொல்றாரு, போராடுறது ஒரு ஃபேஷனா போயிடுச்சுன்றாரு. அன்னைக்கு ரஜினி பேசுனது, தூத்துக்குடி துப்பாக்கி சூடப்போ பேசுனத இன்னைக்கு மா சுப்பிரமணியம் பேசுறாரு. அன்னைக்கு ரஜினி பேசினார்ல, போராட்டம் நாடு இவங்க சுடுகாட்டுன்னு தான் சொல்லல. இப்ப இவங்க மொழி பாஜகவோட மொழியா மாறிச்சு. பாஜக பொருளாதார கொள்கையில ஒரு விஷயத்துல இவங்க மாறுபட்டுருக்காங்க. ஒண்ணு சொல்லணும், டிபேட் எந்திரிச்சு போயிடும். ஒரே ஒரு விஷயம், இவங்க திமுக அரசு பொருளாதார கொள்கையில இதை சேலஞ்ச் பண்றாங்க. எதுவுமே இல்ல. பண்பாட்டு தளத்துல சில விஷயங்கள் மாறுபடுறாங்க. திருப்பரங்குன்றமா அது ஓகே. ஜி.ஆர். சுவாமி இந்த மாதிரியான ஒரு நீதிபதிகளோட ஒரு மொழியில சனாதனம் இருக்கும் பொழுது இந்த அரசு ஏதோ ஒரு கவுண்டர் அட்டாக் பண்றாங்க. ரைட், ஓகே. வேற என்ன? அதுதான் பொருளாதார கொள்கையில தொழிலாளர் சட்டங்களா? ஐயா மோடி போட்ட உடனே கையெழுத்து போடுறாரு இவர் தான். இல்ல, எல்லாத்துலயும் கல்வி கொள்கை, நீங்க கல்வியில் சிறந்த கூச்சமே நம்ம நடந்தாதீங்கன்ற
கல்வி தாழ்ந்த தமிழ்நாடு. எத்தனை அரசு நீங்க ஒரு தேசிய அளவில் உயர்கல்வியில போகக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை தமிழ்நாடு முன்னிலையில இருக்கு சார். நான் சொல்றேன் சார், என்ன சொல்றேன், ஒரு மாவட்டத்துல ஒரு சிறந்த மாணவரை உருவாக்குறீங்க. அந்த சிறந்த மாணவர் மட்டும் ஒரு சிறந்த மாடல் ஸ்கூல் இல்ல சார். நமக்கு ஒவ்வொரு ஸ்கூலும் மாடல் ஸ்கூலா இருக்கணும் சார். ரொம்ப சமீபத்துல கல்வித்துறையோட ஒரு ஜீவோ என்ன சொல்றதுன்னா, பயன்பாட்டில் இல்லாத ஆய்வுக்கூடங்களை நாங்க வந்து ஐடிஐக்கு வந்து கொடுக்க போறோம். வெக்கமா இல்ல? ஒரு பள்ளிக்கூடத்துல பயன்பாட்டில்னா ஒரு பிசிக்ஸ் ஸ்டூடெண்ட் பயன்பாட்டில் இல்லாத ஒரு ஆய்வு கூட இருக்குதுன்றதே வைக்க கேட்டல. அப்ப எப்படி 11th 12th எப்படி இத்தனை நாள் பிராக்டிகல் பண்ணான்றதே எனக்கு சந்தேகமா இருக்கு. மாணவர் எண்ணிக்கை இல்ல சார், மாணவர் எண்ணிக்கை தனியார் ஏங்க இதே அசோக் நகர்ல ஒரு மாடல் ஸ்கூல் இருக்கு. அங்க 4000 பேர் ஏன் குவியறாங்க? புளியந்தோப்புல அமேமால் தெருவில் இருக்கக்கூடிய அரசு பள்ளியில ஏன் குறையறாங்க? ரெண்டுமே அரசு பள்ளி தானுங்க. அங்க மட்டும் எல்லா பாடத்துக்கும் 2 வாத்தியார், இங்க வாத்தியார் இல்ல. இது ஏன் நடக்குதுன்னு கேட்கிறோம். இல்ல சந்திரகுமார், அவங்க இருக்கக்கூடிய விமர்சனமா நான் பாக்குறது என்னன்னா, ஆசிரியர்கள் தொடர்பான விஷயமா இருக்கட்டும், தூய்மை பணிகள் தொடர்பான விஷயமா இருக்கட்டும், அரசு ஊழியர்கள், துறைகள் சார்ந்த பிரச்சனைகள்ல இந்த அரசாங்கம் கவனம் செலுத்தாம இருக்கிறது. அதை கூட்டணி கட்சியாக இடைத்துறைப்பு செய்ய வேண்டிய அளவுக்கு பல இடங்கள்ல டாக்டர் திருமாவளவன் பேசியிருந்தாலுமே கூட மக்கள் மன்றத்துல ஒரு அதிருப்தியாவே இருந்துகிட்டு இருக்கு. அதுக்கு அரசுதான் காரணம்ன்றத ரொம்ப முத்தாய்ப்பா சொல்றாங்க. அரசுதான் காரணம்ன்றதை ஏற்கனவே உங்களுடைய நிலைப்பாடு. தோழர்கள் 2 பேரும் பேசும்போது பாட்டாளிமக்கள் கட்சி சார்பில் பேசுனது, தோழர் மோகன் பேசுனது ரொம்ப அபத்தமா இருக்குதோன்ற மாதிரி தோணுது. நான் திமுகவுக்காக இல்ல, தொடர்ச்சியா 2000 வருஷமா அடிமைப்படுத்தப்பட்ட ஜனங்களா இருக்கக்கூடிய நாங்க சுதந்திரம் வாங்கின பிறகும் 77 வருஷமா நாங்க போராடி தான் இருக்கிறோம். தேவையை உணராமல் போராடக்கூடாது, போராட தெரியாமல் நீ வாழ முடியாதுன்னு புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்ன ஒரு கோட்பாட்டை நாங்க இன்னைக்கு வரைக்கும் கடைபிடிச்சுட்டு இருக்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடங்கின காலத்துல நாங்க வெறும் போராட்டங்கள் மூலியமா மட்டுமே வளர்ந்த கட்சி தான். ஆனா இந்த போராட்டங்கள் யாருக்கிட்ட பண்றோன்றதுதான் முக்கியம். பிரிட்டிஷ்காரன் ஆட்சி காலத்துல விடுதலை போராட்டங்களுக்காக அத்தனை இயக்கங்களும் போராடி இருக்கிறாங்க. ஆனா அவங்ககிட்டயாவது கொஞ்சம் மனிதாபிமானம் இருந்தது, விடுதலை கொடுத்துட்டு போனான். இரட்டை வாக்குரிமைக்காக மகாத்மா காந்தி எங்களுக்கு எதிராக போராட்டத்தில் உட்கார்ந்தாரு. இந்த போராட்டத்தின் மூலமா ஒரு உயிரே போயிருக்கும். புரட்சியாளர் அம்பேத்கர் தான் அந்த போராட்டத்தை ஒரு உயிரை காப்பாற்றணுன்ற நோக்கத்தோட போராட்டத்தை முடிச்சு வச்சாரு. ஈழ விடுதலைக்காக எங்க தலைவர் மறைமலை நகர்ல 2009 உண்ணாவிரதம். இந்த உண்ணாவிரதத்தை முடிச்சு வச்சவர் அன்றைய பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் ஐயா ராமதாஸ். அப்ப நம்ம யாருக்கிட்ட போராட்டம் பண்றோன்றது தான் முக்கியம். காரணம் இந்த 10 வருஷம் அதிமுக அந்த அம்மையோட ஆட்சியா இருக்கட்டும், எடப்பாடியினுடைய ஆட்சியா இருக்கட்டும், 10 வருஷத்துல நாங்க பண்ண போராட்டம் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. அந்த 10 வருஷமா பண்ண போராட்டங்களுடைய விளைவு ஒரு துரும்பளவு கூட அவங்க எடுத்து போடல. அந்த போராட்டத்தின் மூலமா நடந்தது என்ன? பரமக்குடியில 6 தலித்துகளை சுட்டு கொன்னாங்க, தூத்துக்குடியில 13 பேர் சுட்டு கொன்னாங்க. பொள்ளாச்சியில நடந்த கற்பழிப்பு வழக்குகளுக்கு போராட்டம் பண்ணி தான் எஃப்ஐஆர் போட வச்சாங்க. ஆனா இந்த அரசு அந்த மாதிரி சம்பவம் நடக்கும்போது தன்முனைப்பா அரெஸ்ட் பண்ணி உள்ள போடுது. ஆனா எத்தனை மகளிர் இயக்கம் பொள்ளாச்சியினுடைய அந்த கற்பழிப்பு வழக்கு, எவ்வளவு போராட்டங்கள், நந்தினி படுகொலை போராட்டம், ஒரு வழக்கு. இந்த வழக்கு போட வைக்கிறதுக்கே அதிமுக அரசுல நாங்க போராடி இருந்தோம். ஆனா இந்த அரசை நம்ம சுட்டி காமிக்கிறோம் அப்படின்னா போராட்டங்கள் மூலியமா தான் நம்மளோட உரிமைகளை பெற முடியும். திமுக அரசு எதிர்த்து எல்லாரும் போராடலாம், ஆனா அழற குழந்தைக்கு தான் கிடைக்கிற மாதிரி தாயுள்ளத்தோட இந்த அரசு அணுகுதுன்றதுதான் என்னுடைய பார்வை. எப்படி 25 நாள் கழிச்சு கூவத்துல போய் இறங்கி 2 தூய்மையாளர்கள் மரணித்த பிறகுதான் தாயுள்ளம் தெரியுதான்னு கேட்கிறாரு. 1 கோடி பேருக்கு மேல ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா விவசாயிகளும் போராட்டம் பண்ணி கூட பாஜக என்னன்னு கூட செவிமடுத்து கேட்கல. இப்போ ஒரு கான்செப்ட், ஒரு இஷ்யூ பேஸ் வச்சுக்கலாம். இங்க நடக்கிறது பிரச்சனைகள் அடிப்படையில் இருக்கக்கூடிய போராட்டங்கள். ஆனா பாஜக அதிமுக அரசு 2 சேர்ந்து பண்றது நம்மளோட கான்செப்டை உடைக்கக்கூடிய போராட்டங்கள், அடிப்படை உரிமைகளை கை வைக்கக்கூடிய போராட்டங்கள். 2த்துக்கு வித்தியாசம் இருக்குதுல்ல. ஏன் நம்ம திமுக அரசை இந்த போராட்டத்தின் மூலமா இது ஓகே நம்ம சொல்றோம்? தோழர் மோகன் சொன்னாரு கல்வியில பின்தங்கி இருக்கிறோம்னு. தோழர் உண்மையில சொல்றேன், நாங்க இதுல அனுபவிச்சதான் சொல்றோம். கடந்த 10 வருஷம் அதிமுக ஆட்சியில தமிழ்நாட்டில இருந்து தலித் மாணவர்கள் வெளிநாட்டுக்கு படிக்க போனவங்க வெறும் 9 பேர். இன்னைக்கு
இந்த 4.25 வருஷத்துல கிட்டத்தட்ட 850 பேர் வெளிநாட்டுல படிக்கிறான். ஒரு மாணவனுக்கு வருஷத்துக்கு 36 லட்சம் ரூபாய் இந்த அரசு ஊக்கத்தொகையா கொடுக்குது. ஒரு ஆண்டுக்கு per annum 36 lakhs. கமிஷனர் ஆனந்த் அதுக்கு ஏடி வெல்ஃபேருக்கு. அப்போ எதை வச்சு நம்ம தர பாக்குறோம்? இல்ல மற்ற போராட்டங்களை சுட்டி காட்டுறாங்க இல்லையா ரெண்டு பேரும். இப்போ ஆசிரியர்கள் போராட்டம், மாணவர்கள் போராட்டம், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய 21 உயிர்கள் சுட்டு கொல்லப்பட்டது எந்த அரசு? அதிமுக அரசு. ஆனா அவங்களோட கோரிக்கை நிறைவேற்றப்பட்டது யாரு? திமுக அரசு. போராட்டங்கள் மூலமா விடை கொடுக்கிறது எதிரான திராவிட மாடல் அரசு இது வரைக்கும் கொடுத்திருக்குது. அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. அதிமுக அரசுல வந்து அங்க இவ்வளவு போராட்டம் பண்ணி பஞ்சமணியில தொடர்ச்சியா நாங்க வந்து அவ்வளவு போராட்டங்கள் பண்றோம். 8 வழி சாலை திருவண்ணாமலை கொண்டு வராரு. அங்க இருக்கக்கூடிய சாதி இந்துக்கள் வந்து நிலைமை கொடுக்கல. ஆனா அரசு அதிகாரிகள் போயிட்டு அங்க மிரட்டுறான், இந்த இடம் உங்களுது கிடையாது, இந்த இடம் டிசி லேண்டு, உங்களுக்கு பணம் கொடுக்கறது பெரிய விஷயம், இடத்த குறிப்பா கொடுக்க மாட்டேன். அப்ப அரசு அதிகாரிகள் தெரியுது இல்லையா? அரசுகள் மாறினாலும் அரசு அதிகாரிகள் மாறது கிடையாது. ஆனா இந்த அரசு அதிகாரிகள் என்னவா இருக்கிறான் அப்படின்னா, இவன் சாதி இந்துவா இருக்கிறான், இவனுடைய உள்ளம் சாதி வெறித்தனத்தோட தான் இருக்குது. அவன் போலீஸ் காவல்துறை அதிகாரியா இருந்தாலும் சரி, நிர்வாகத்துறையா இருந்தாலும் சரி, எல்லா துறையிலுமே இந்த மனநிலை ரொம்ப அதிகமா வந்துட்டு இருக்குது. 2014 அப்புறம் பிஜேபி அரசு மேல எப்ப வந்ததோ அப்போத்துல இருந்து சாதி இந்துக்களா இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய வன்மம் அதிகமா இங்க வெளிப்பட்டு இருக்குது. இந்த ஆட்சியில அது கொஞ்சம் மட்டுப்பட்டு இருக்குது. கடந்த 4 வருஷத்துல 17ல இருந்து 21 வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருந்தது. ஆனா இந்த ஆட்சி வந்து கொஞ்சம் நந்தகுமார், மற்ற பிரச்சனைகளை தாண்டி கான்செப்டே அடிக்கிறாங்க. பாஜகவும் அதிமுகவும் தமிழ்நாட்டின் கொள்கை கோட்பாடுகளே உடைக்கிறாங்கன்னும் போது இந்த பக்கம் நிக்கிறது தான் சரி. இது பிரச்சனைகளை தீர்த்துரும் அரசாங்கம், அவங்கள மாதிரி நாங்க ரொம்ப மோசமா பண்ணிடல, இந்த பிரச்சனை தீர்க்கக்கூடிய ஒரு தாயுள்ளம் இங்க இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அவ்வளவு காட்டமான விமர்சனங்களோ போராட்டங்களோ தமிழ்நாட்டு அரசு மாத்திரும் நம்புறீங்க? தாயுள்ளம்ங்கிறது வந்து தூய்மை பணியாளர்கள் போராடி அடிவதை வாங்கி அவங்களை அப்புறப்படுத்தும் போது கூலிப்படம் பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு சீஃப் மினிஸ்டர்னா அதுதான் தாயுள்ளமா? எனக்கு புரியல தாயுள்ளம்னா என்னங்கிறது. இப்போ சந்திரகுமார் பேசினார், அந்த காலத்துல இருந்து நம்ம அடிமைப்பட்டு கிடந்தோம், இந்த அளவுக்குலாம் வந்திருக்கோங்கிறது அதுல மாற்று கருத்து இல்லை. அப்ப இன்னைக்கு வந்து 2014க்கு அப்புறம் தானே, 2014க்கு முன்னாடி எல்லாம் எந்த விதமான சமூக வேற்றுமையோ சாதிய வேற்றுமையோ சாதி கொடுமைகளையோ சாதிய வன்கொடுமைகளையோ தமிழ்நாட்டுல நம்ம பார்த்ததே இல்லையா? தமிழ்நாட்டுல மட்டும்தான் இருக்கான்னு கேட்கிறேன். தமிழ்நாட்டுல பார்த்ததே இல்லையா? ஏன்னா இதுதான் வந்து திராவிட மாடல். ஐயா சொல்ற மாதிரி வந்து தாயுள்ளம் கொண்ட அவர் என்ன சொல்றாரு, திராவிட மாடல் இது ஒட்டுமொத்த உலகமே பார்த்து காப்பீடிக்கக்கூடியது, இந்தியா மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த உலகமே பார்த்து காப்பீடிக்க வேண்டிய மாடல்னு சொல்லும் போது இந்த மாடல் எப்படி இருக்கணும்? அப்ப இந்த மாடலுக்கு இன்னைக்கு பாரதிய ஜனதாவை பார்த்து பாசிஸ்ட்னு சொல்றதுக்கு ஏதாவது ஒரு தார்மீக உரிமை இன்னைக்கு இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிகளுக்கோ திராவிட முன்னேற்ற கழகத்துக்கோ இருக்கா? இன்னைக்கு செய்தி நியூஸ் தமிழ் 24/7 வந்து இருளர் காலனி ஸ்ரீபெரும்புதூர்ல அவங்களுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்காங்க, கரண்ட் இல்லை. அவங்க இபிஐல இருந்து நீங்க கொக்கி போட்டு கரண்ட் எடுத்துக்கங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க கொடுக்குற வரைக்கும். அதை போய் இங்க கேமரா எடுக்க போகும்போது வந்து பாத்தீங்கன்னா அதுல பேட்டி கொடுத்துருக்காங்க, எங்களுக்கு இன்னும் கொடுக்கல, கொக்கி போட்டு தான் கரண்ட் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு போன அடுத்த நிமிஷம் வந்து பாத்தீங்கன்னா இது ரிலே ஆனதுக்கு அப்புறம் ஒட்டு மொத்தமா கரண்ட் பூரா கட்டு. அடுத்தது கரூருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய குவாரியில வந்து பாத்தீங்கன்னாக்கா அளவுக்கு அதிகமா வந்து குவாரியில வந்து அங்க கனிம வளங்கள் பூரா திருடப்பட்டிருக்குன்னு சொன்ன உடனே அதே நியூஸ் தமிழ் 24/7 வந்து போய் கேமரா எடுக்கிறாங்க. அது யாரு என்னன்னு விசாரிச்சுட்டு நிருபர்களுக்கு அடி உத. இதுதான் பாசிசம் இல்லாததா? இதை வந்து பாரதிய ஜனதா பார்த்து கேட்கலாமா? இப்போ சூர்யா கூட கேட்டாரு, அண்ணா பல்கலைக்கழகத்துல ஈடுபட்டவருக்கு குண்டாஸ் போடுறதுக்கு அவரோட விவசாயியா? சாதாரண கற்பழிப்பாளர் தாருங்க. அவரோட விவசாயியா இருந்தா நீங்க குண்டாஸ் பண்ணலாம். அருள் ஆறுமுகத்து மேலே நீங்க குண்டாசை போட்டு உட்கார வச்சிருக்கீங்கல்ல, அவரோட சமூக விரோதியா? ஒரு விவசாயிகளுடைய நிலம் அபகரிக்கப்படக்கூடாது, அந்த விவசாயி தான், அந்த நிலம் தான் அவருடைய வாழ்வாதாரம் சொல்லி உட்கார்ந்துருக்கான். அவனுக்கு வேற எந்த தொழிலும் தெரியாது. விவசாயி மேல வந்து அவன் போராட்டத்தை கலப்புறான்னு சொல்லிட்டு குண்டாசை கேன்சல் பண்ண முடியாதுன்றீங்க. இது பாசிசம் இல்லையா? என்ன பாசிசத்தை பத்தி நம்ம பேசுறோம்? என்ன அருகதை இருக்கு நமக்கு? வந்து தார்மீக உரிமை இருக்கு நம்ம அடுத்தவங்களை பார்த்து பேசுறதுக்கு. இப்போ இது எப்படி இருக்குன்னா, ஒரு குடும்பம் இருக்குது, ஒரு குடும்பத்துல அந்த வீட்டுல இருக்கிற பொண்டாட்டியா புருஷங்காரம் போட்டு அடி நடிக்கிறான். ஆனா அந்த ஊர்ல வந்து பஞ்சாயத்து தலைவர் வந்து அவரும் கெட்டவர். ஆனா இந்த மனைவியை போட்டு அடிச்சு வன்கொடுமை பண்றது பூரா நம்ம யாரும் கேட்க கூடாது. ஊர்ல இருக்கிற பஞ்சாயத்து தலைவர் மட்டும் அவர் சரியா இல்லைன்னா அதை மட்டும் கேள்வி கேட்கணும்.
இங்க வீட்டுல வந்து அந்த பெண்ணை போட்டு அடி அடின்னு உதைச்சு ஒரு பெண்ணுக்கு உண்டான ஒரு மனிதாபிமானம் கூட இல்லாம மனித ஒரு உரிமை இல்லாம போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கான் ஒரு கணவன். இதை கேள்வி கேட்கக்கூடாது. ஏன்னா பஞ்சாயத்து தலைவர் தான் அவர் தப்பு. அப்ப இன்னைக்கு என்ன ஆகி போச்சுன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டுல அரசியல் கட்சிகளில் யாரா இருந்தாலும் அதிகாரத்துக்கு வரக்கூடிய அத்தனை அரசியல் அரசாங்கங்களும் பாசிசமா தான் இருக்குது. இதுல ஒருத்தரை மட்டும் சாதனை பண்றதுல வந்து எந்த விதமான நியாயம் இல்ல. இந்த போராட்டம் வந்து புதுசா இருக்கு. எல்லா ஆட்சியிலுமே எல்லா துறையிலுமே இருக்க அதிருப்தியாளர் இருக்கத்தான் செய்வாங்க. அவங்க ஒரு போராட்டம் பண்றாங்க, தங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்துறாங்க. அரசாங்கம் செவிமடுக்குதா இல்லையாங்கிறதா எங்க பிரச்சனை. செவிமடுத்துறது பிரச்சனை முடிஞ்சிருக்குது இல்ல. நாங்க தூத்துக்குடி மாதிரி சம்பவம் பண்ணுச்சுன்னு சொல்றாரு. சூப்பர். செவிமடுக்கிறதுக்கு ஒரு நேரங்காலம் இருக்குல்ல. என்னைக்கு செவிமடுப்பீங்க? எலெக்ஷன் வருது 2 மாசத்துக்கு மட்டும் எப்படி உங்களுக்கு செலக்டிவா காது கேட்குது? அதுக்கு முன்னாடி எல்லாம் காதே கேட்க மாட்டேங்குது. இவ்வளவு தூரம் சந்திரகுமார் அவர்கள் சொல்றாரு. இன்னைக்கு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் மேடை தோறும் காவல்துறை திட்டாம கீழே அறிஞ்சிருக்காரா? அத மாதிரி சொல்றாரு. காவல்துறை ஒரு சாதி புறையோடி இருக்கின்றாரு. அப்போ இது ஒரு எதிர்கட்சியில இருந்து நீங்க புலம்புறீங்கன்னா நியாயம். இன்னைக்கு நீங்க ஆளுங்கட்சியில கூட்டணி இருக்கீங்க. கடலூர் மீட்டிங்ல அண்ணன் திருமா என்ன சொல்றாரு? 25% நம்மளுடைய வாக்கு சிந்தாம செதறாம திமுக கொடுக்கணுங்கிறீங்க. எதுக்கு? இதே மாதிரி திருப்பி 5 வருஷம் விடுதலை சிறுத்தைகள் சிரமப்படுறதுக்கா? கோடி கூட ஏற்ற முடியல சார். இதோட என்ன சார் பாசிசம் வேணும் உங்களுக்கு? இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு இடத்துல கொடி ஏற்ற முடியுதா? ஒரு கட்சிக்காரங்களுக்கு ஒரு கொடியை வச்சு ஏத்துறதுங்கிறது அவங்களுடைய வாழ்நாள் சாதனை. அந்த ஊர்ல இருக்கிற ஒவ்வொருத்தரும் அவங்க வந்து ஆதி பரம்பரை பேசிட்டு எங்க தாத்தா வச்ச கொடிதான், எங்க பாட்டன் வச்ச கொடிதான், எங்க அப்பா வச்ச கொடிதான். இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியால் கொடியேற முடியல யார் சொல்றாங்க? திருமாதான் சொல்றாங்க. அப்ப அதுக்கு கூட உரிமை இல்லாத அளவுக்கு இருந்துகிட்டு திமுக கூட்டுல இருந்துட்டு தாயுள்ளம்னா ஏன் அண்ணன் திருமா இந்த மாதிரி பேசுறாரப்போ? தாயுள்ளத்தோட வந்து எங்களை கொடியேற்ற விடல, பரவாயில்ல, ஒரு தாய்தான் சொல்றாங்கன்னு போயிருக்கலாம்ல. நான் அதனாலதான் சொல்றேன், உங்களுக்கு என்ன எந்த இடத்துல நீங்க தோழமை சுட்டி காட்டுங்கிறது வேற, நீங்க கூட்டணியில இருக்கிறீங்கிறது வேற. இன்னைக்கு அதிமுக ஆட்சியில வந்து பிரச்சனைகள் இருக்கா, அதுக்காக தான் நீங்க எதிர்கட்சியில வந்து நீங்க இருந்து ஆட்சிக்கு வரீங்க. அப்ப ஆட்சிக்கு வரதுடைய காரணமே என்ன? உங்களை சார்ந்த மக்களுக்கு, உங்களை நம்பி இருக்கிற மக்களுக்கு விடிவு காலம் நீங்க கொடுக்கணும். இன்னைக்கு தூய்மை பணியாளர்கள் போராடுனாங்க இல்லையா? தூய்மை பணியாளர்கள் போராடும் போது அண்ணா வந்து 12 மணிக்கு போய் பார்த்தாரு திருமாவளவன் அண்ணன். 12 மணிக்கு போனார். நான் சல்யூட் வச்சேன். ஆனா அதே பிறந்த நாள் என்ன பேசினாரு? இவங்களெல்லாம் வந்து ஒண்ணும் பண்ணாதீங்க, பர்மனன்ட் பண்ணாதீங்க, குலத்தொழில். அப்ப அந்த தூய்மை பணியாளர்கள் குலத்தொழில இருக்காங்கிறது அன்னைக்கு மீட்டிங் போற அன்னைக்கு தெரியலையா? இந்த பிறந்த நாளுக்கு இந்த 2 நாள்ல தான் அவருக்கு தெரிஞ்சதா இதெல்லாம் குலத்தொழில் இல்ல? அதன் பெர்ஸ்பெக்டிவான ரீசன் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணாரு. இல்ல, அதுதான் நான் சொல்ல வரேன். இன்னைக்கு அந்த மக்கள் வாழ்க்கை உரிமைக்காக போராடிட்டு இருக்காங்க. அவருடைய வருமானத்துல 30%, 33% குறைச்சிருக்கீங்க. அதுக்கு போராடுறாரு மோகன்லாம். இன்னைக்கு அதுக்கு போய் எவ்வளவு தூரம் போராடினார் அவருக்கு தெரியும். சிறைப்பட்டார். அதான். அப்ப அந்த அளவுக்கு இருந்து போராடி மக்கள் இன்னைக்கு வெற்றிக்கு வாங்கி கொடுக்கும் போது அண்ணனை நம்பிதான் இன்னைக்கு அந்த சமூகத்துல இருக்கு. எத்தனை பேர் தூய்மை பணியாளர்கள் சமூகம், பெரும் சமூகம் யாரும் நம்பி இருக்கு? அப்போ நீங்களே இந்த மாதிரி சொல்றீங்களா? எப்ப சொல்லி இருக்கலாம்? எனக்கும் அண்ணன் சொல்ற கருத்துல எப்ப நான் உடன்பட்டு இருப்பேனா? சரி, அடுத்த 1 வருஷம் 2 வருஷம் இது குலத்தொழில், இனிமேல் இது யாரும் செய்யாதீங்க. அடுத்த 1-2 வருஷத்துக்கு பிசி கால் வந்து உங்களுக்கு சம்பளம் வரும், கவலைப்படாதீங்க. நீங்க உடனே உங்க தொழிலை பூரா மாத்துங்க. இனிமேல் இந்த தொழிலை செய்யாதீங்க. போய் நின்று அட்டென்ஷன் நின்று சல்யூட் அடிச்சு வந்திருப்பாங்க திருமாவளவன். அப்ப இந்த திமுக கூட சொல்லல, இவர் திமுக சொல்லாத விஷயத்த அண்ணன் திருமா சொன்னார். உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குன்றாரு. தலைப்புக்கும் அண்ணன் நந்தகுமார் பேசக்கூடிய இந்த விஷயத்துக்கு என்ன சம்மந்தம்? போராட்டங்கள் குறித்து பேசும்போது ஒரு தனிப்பட்ட ஒரு வெஞ்சன்ஸ் வச்சுக்கின்னு ஒரு தனிப்பட்ட ஒரு துறை, துப்புரவு துணை, அதுக்கு போராட்டத்தை மட்டுமே பேசிட்டு இருக்கு எவ்வளவு அபத்தமா இருக்கு. நாங்க எந்த மாதிரி விஷயத்துல பாக்குறோம்னா, கடந்த 10 வருஷத்துல தருமபுரி கலவரத்துல எத்தனை கிராமங்கள் எரித்து சூட ஏற்பட்டுச்சு. சமூக பிரச்சனை இல்லையா? அதிமுக அரசு தான் பாத்துட்டு இருந்தது, வேடிக்கை பார்த்துச்சு. இப்ப இந்த 5 வருஷத்துல அந்த மாதிரி ஒரு கலவரத்தை தமிழ்நாட்டுல காட்டுங்க. ரொம்ப சங்கத்துல NCR டேட்டா என்ன சொல்லுதுன்னா, தமிழ்நாடு தான் டாப் 4 மாநிலத்துல இருக்கு. மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட்னு போட்டு SC/ST கேஸ முடிக்கிறதுல டேட்டா பேராசிரியர் முனைவர் அறிஞர் ரவிக்குமார் அதை அட்ரஸ் பண்ணார். பிஜேபியோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கக்கூடிய அதிகாரிகள் தடுக்கிறாங்க. அதிகாரிகளை ஆண்டிட்டு இருக்கக்கூடிய அரசாங்கம் இது பாரதிய ஜனதா அரசாங்கமா, திமுகவுடைய அரசாங்கமா, இல்ல விடுதலை சிறுத்தைகள் கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுகவுடைய அரசாங்கமா? அப்ப விடுதலை சிறுத்தைகள் கூட்டணியில் இருக்கக்கூடிய அரசாங்கமே பாரதிய ஜனதா சொல்றதை கேட்டுங்க அதிகாரிகள் செயல்படுறாங்கன்னா என்ன இது? நான் ஏற்கனவே பேசுறது, அண்ணன் திருமாவளவன் அவர்கள் மேல நமக்கு மதிப்பு மரியாதை இருக்கு, அதுல எந்த மாற்று கருத்து இல்ல. ஆனா
அவரையே நீங்க வந்து அவங்க நம்பி இருக்கக்கூடிய வாக்கு வங்கியை சேதாரப்படுத்திருக்காங்க. அதையே அவங்க புரிஞ்சுக்க திமுக மாட்டேங்கிறாங்க. பண்ணிருக்கேன்றீங்க. ஆமா. அடுத்தது இப்போ இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னாக்கா, நீங்க இன்னைக்கு அரிசி கூட எடுத்துங்க. இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னாக்கா, இன்னைக்கு இந்த விவசாயிகள் போராட்டம், அரிசி வந்து இப்ப நம்ம நெல்லு கொள்முதல் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு எடப்பாடியார் வேண்டி மடிச்சு கட்டிட்டு போயிட்டு அது பெரிய பிரச்சனையாச்சு. உதயநிதி ஸ்டாலின் கூட போயிட்டு இல்ல யாருமே கம்ப்ளைண்ட் சொல்லி எல்லாம் பொய்யா பேசுறீங்கன்னு சொல்லிட்டு அந்த அம்மா கழுவி குத்திச்சு வீடியோ, ஏன்னா வந்து பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு அதனால டெல்டால ஏகப்பட்ட பிரச்சனையை வந்து டிஎம்கே ஃபேஸ் பண்றாங்க. இப்போ இதே மாதிரி அரிசி இங்க வந்து கொள்முதல் பண்றதுக்கு கெப்பாசிட்டி இல்ல, அரிசியை அண்டை மாநிலங்கள்ல இருந்து இறக்குமதி பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி கரண்ட இங்க நீங்க வந்து கரண்ட் ப்ரொடக்ஷனுக்கு நீங்க வந்து எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணாம இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு எலக்ட்ரிசிட்டி போர்ட்ல மட்டும் எவ்வளவு கடன் சற்று 2 லட்சம் கோடி நெருங்கிடுச்சு கடன். இன்னைக்கு கரண்ட் பில்லு ஏறினது எவ்வளவு? 62% ஏறி இருக்கு. இன்னைக்கு மக்கள் இதுக்கெல்லாம் போராடுறீங்க. இல்ல இதுக்கெல்லாம் இன்னைக்கு சொத்து வரி ஏறுது. அதிமுக அரசாங்கத்துல போடப்பட்ட திட்டம்னு சொல்றாருங்க. நீங்க நான் அதான் பிஜேபி உருவாக்கின உதயமின் கையெழுத்து கொடுத்த ஸ்டாலின் எடப்பாடின்னு கேக்குறாரு. உதயமின் திட்டம்ங்கிறது என்ன? முதல்ல உதயமின் திட்டம்னா என்ன? அதனால ஏற்படலன்றீங்களா இது? நீங்க வந்து கண்டமேனுக்கு நீங்க கடனை வாங்கி வச்சிருங்க, யாரும் எதையும் கட்ட வேண்டியது இல்ல. அது பாட்டுக்கு யாரோ ஒரு இடத்துல வந்து பாரு, யாரு பொறுப்பை பிக்ஸ் பண்றது? ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி பிக்ஸ் பண்றது? இப்ப மோகன் சொன்னார்ல போக்குவரத்துல பிரச்சனை, அது யார் பிக்ஸ் பண்றது? நானும் நீங்களும் போய் பிக்ஸ் பண்ண முடியாது, கவர்மெண்ட் தான் பிக்ஸ் பண்ணி ஆகணும். இன்னைக்கு 9,36,000 கோடி கடன் இந்த மார்ச் மாசம் முடிஞ்சா. இன்னைக்கு நம்ம வந்து ஜிடிபில 11.19% ஏறிச்சுக்கிறோம். ரியல் ஜிடிபில வந்து பாத்தீங்கன்னா 4,87,000 கோடி இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த 5 வருஷத்துல. கடன் 4,74,000 கோடி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. விவசாயம் எடுத்துக்கங்க, இன்னைக்கு -5.93%. அப்போ இது இன்னைக்கு விவசாயிகள் வந்து ஏன் போராடாம இருப்பாங்க? இன்னைக்கு பரந்தூர் விமான நிலையம், இதே வந்து 4 வழிச்சாலைக்கு திமுக ஆட்சி காலத்துல எவ்வளவு போராட்டம் பண்ணாங்க? 8 வழிச்சாலைக்கு பரந்தூர் விமான நிலையம் 1000 நாட்களை தரது இன்னைக்கு 2000 3000 ரூபாய் போகுது. இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது காது கொடுத்துருக்கீங்களா? அப்ப இன்னைக்கு வந்து நீங்க அரசாங்க ஊழியர்களுக்கு டாக்ஸ் என்னைக்கு சார் காது கொடுத்துச்சு? என்ன காது கொடுக்குறீங்களா நீங்க? என்னைக்கு நீங்க கொடுத்த வாக்குறுதி இது? 1000 ரூபாய் மகளிருக்கு கொடுத்த வாக்குறுதி வந்து 505 இல்ல, கடைசி அந்த தேர்தல் வாக்குறுதி எடுத்தீங்கன்னா அடுத்த 10 ஆண்டுகளில் ஸ்டாலினுடைய திட்டம் வரதுல முதல் இந்த 1000 ரூபாய் இருக்கு, அதை இம்ப்ளிமெண்ட் பண்றீங்க. ஆனா நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியது எது? நீங்க சொன்னது தானே செய்யணும். ஓய்வூதிய திட்டம் பழைய ஓய்வூதிய திட்டம் கொடுத்ததுன்னு சொல்றது யார் சார்? எடப்பாடி சொன்னாரா உங்களுக்கு கொடுக்குறோன்னு? போராட்ட காலத்துல போய் நின்றுட்டு நான் உங்களுக்கு கொடுக்குறேன், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சம வேலை சம ஊதியம் கொடுக்குறேன், கான்ட்ராக்ட் 10 வருஷத்துக்கு மேல இருக்கக்கூடிய கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸ் பூரா பர்மனன்ட் பண்றேன், இத பூரா சொல்லிட்டு ஐயா இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் என்ன பேசுறாரு? என்ன பண்ணிருக்காருன்னா நான் இங்கே பேசிருக்கேன். டாக்ஸை விட சிபிஎஸ் பெஸ்ட் ஸ்கீம். சிபிஎஸ்ல வந்து யூ கேன் ரிட்டையர் யுவர் என்டையர் ஃபண்ட். இப்ப நீங்க கொண்டு வந்திருக்கிறதுக்கும் சிபிஎஸ் யூபிஎஸ்க்கும் இதுக்கும் டாக்ஸ் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? ஒரு டிஃபரன்ஸ் கிடையாது. அப்போ நீங்க இன்னைக்கு ஆட்சி வந்து காது கொடுக்குது, தாயுள்ளத்தோட கொடுக்குதுன்னா, இந்த தாயுள்ளங்கிறது வந்து இந்த கடைசி எலெக்ஷனுக்கு முன்னாடி 2 மாசம் மட்டும் தாயா மாறுறீங்களே ஏங்கிறதா என்னுடைய கேள்வி. சொல்லுவாரு நீங்க என்சிஆர் சொன்னீங்க, முக்கியமான டேட்டா ப்ளீஸ் அந்த கம்பெனி. அண்ணன் எதுக்கு வந்து என்ன போய் அபத்தம் சொன்னாருன்னே தெரியல. நான் தொடர்ச்சியா ஒரு விஷயத்த பேசிட்டு வரேன், குறிப்பா தூய்மை பணியாளர் போராட்டத்துக்கு பேசும்போது விடுதலை சிறுத்தை கட்சி அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்களுடைய அந்த விமர்சனத்தை வைக்கும் போது நான் சொல்றேன், நான் அதுக்கு முகம் கொடுக்க மாட்டேன், நான் எதிர்த்து போராடுறது திமுக அரசாங்கம். விடுதலை சிறுத்தை கட்சி களத்துல நிக்கிறாங்க, ஒரு வகையில அவங்க ஒரு எதிர்கட்சி, அவங்க நான் ஆளுங்கட்சியாவே பாதிக்கல. அவர் எதுக்கு என்ன வந்து அபத்தம் சொன்னாருன்னு எனக்கு தெரியல. அது முதல் முரண்பாடு. நான் எந்த இடத்துலயும் அவங்க இவர் சொல்றாரு இந்த ஆட்சியில வன்கொடுமைகளே நான் எனக்கு சிரிப்பு வருது. ஏன்னா ஸ்டேட் வைட் விஜிலன்ஸ் கமிட்டியா தான் நடத்துனாங்க, வருஷத்துக்கு 2 நடத்துறாங்க. வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் படி ரூல் ஆண்டுக்கு குறைந்தபட்சம் 2 முறை 10 முறை நடத்திருந்தோம். 2 முறை நடத்தினதே சாதனைன்றாரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவரு. கடந்த ஆட்சி காலத்துல 1 முறை கூட நடக்கல, அது வேற. இப்ப இவர் என்ன சொல்லுவாருன்னா அதோட கம்பேர் பண்ணி தான் சாதனை. அண்ணே முடிக்கிறேன், இல்ல சம்பவங்கள் கேட்கிறாரு, அததான் சொல்றேன், சம்பவங்களே சொல்றேன். இப்ப இவர் வந்து என்ன சொல்றாரு, அரசு வந்து முகம் கொடுக்கிறாரு. இவரோட நான் ஒரு விஷயத்துல முரண்படுறேன். மேல் பாதியில போய் நின்றது யாரு? மேல் பாதி விஷயத்தை எடுத்துக்கோ. மேல் பாதியில இது ஒரு சமூக பிரச்சனை, காஸ்ட். அதை நீங்க வந்து திமுக அண்ணா திமுக பார்த்து பிரிக்க முடியல, புரிச்சுக்கிறேன். ஆனால் இந்த அரசு வன்கொடுமை நடக்கும் பொழுது இந்த அரசு ப்ரோ தலிதா இருக்க வேண்டாம், ஆன்டி தலிதா இல்லாம இருக்க. இப்படி ஒரு முடிவு சொல்ற. ஆமா, நீ எனக்கு ப்ரோ தலித் கவர்மெண்ட் வராது தமிழ்நாட்டுல. தமிழ்நாடு வந்து ப்ரோ பிசி கவர்மெண்ட்.
இந்தியா ஃபுல்லா ப்ரோ இந்து மெஜாரிட்டி. தமிழ்நாடோட மொழி எப்பவுமே என்னவா இருக்குன்னா அது ப்ரோ பிசி தான். திமுக வந்தா ஒரு ப்ரோ பிசி, அது எந்த நாலு ஒரு பிசி கட்சிக்கு இருக்கும், இவங்க ஒரு 4-5 பிசிக்கு இருப்பாங்க, அவ்வளவுதான். அதுலமே இப்ப எங்க கட்சியில 90% இந்துக்கள் தான். சோ பாஜக வந்து இந்து மெஜாரிட்டேரியன் பேசி 80 vs 20 வாக்கு வாங்கணும். தமிழ்நாட்டுல ஓபிசி வெர்சஸ் எஸ்சின்னு பேசி பேசாம வாக்கு வாங்கணும். ஓகே, இதுதான் வித்தியாசம். நீங்க டிஸ்ட்ரிக்ட் வைஸ் விஜிலன்ஸ் கமிட்டி நடத்த மாட்டாங்க, ஒரு ஒன்றிய செயலாளர். நான் மீண்டும் சொல்றேன், அண்ணன் நான் எதிர்நிலையில நிறுத்த விரும்பல, புரியுது. ஆனால் என்னை அந்த நிர்பந்தத்துக்கு அவர் தான் தர்றாரு. ஒரு ஒன்றிய செயலாளர் பேசுறாரு, அந்த சாதி பேரை குறிப்பிட்டு திமுக ஒன்றிய செயலாளர் பேசுறாரு. ஆமா, கோவில்ல நீ எப்படா உள்ள வந்தேன்னு கேக்குறாரு. நைட்டோட நைட்டா கைது பண்ணிட்டு 2 நாள்ல விடுதலை பண்ணிட்டு 4வது நாள் சஸ்பெண்ட் பண்ணிட்டு 5வது நாள் சஸ்பென்ஷனை ரிவோக் பண்றீங்க. திமுக பண்ணுச்சு. இப்ப மாணவர்களுக்கு சிறையில் செல்லான்றீங்களா? அதாங்க விதி. 18A என்னங்க சொல்லுது? SC/ST ஆக்ட் 18A 43D ஆஃப் UFPA அளவுக்கு ஸ்ட்ரிஞ்சன்டான ப்ரொவிஷன் அது. ஆனா இந்தியா முழுக்க அது ரெண்டுமே சம விஷயத்தை தான் சொல்லுது. UFPA 43D ஆஃப் SC/ST ஆக்டோட 18A ஒண்ணுதான், ஒரு விஷயத்தை தான் பேசுது. ஆனா நடக்கிறது வேற யாரு? இப்ப இவர் சொல்றது பாஜக இருந்து வேறுபடலான்றதுக்கு ஒரு இஸ்லாமிய விரோதமாவே ஒண்ணு சொல்றேன். 2019 NIA சட்ட திருத்தத்தை ஆதரித்தது யார்? திமுக. ஆதரிக்கலன்னு சொல்லுங்க. ஆதரிச்சாங்களா இல்லையா? மாநில சுயாட்சிக்கு வேட்டு வச்சதுங்க. இன்னைக்கு இடி வந்து சம்மன் பண்ண முடியாது FIR. they cannot call for FIR. ஆனா இடியால முடியாது, NIA-வால முடியும். இப்படி ஒரு சட்ட திருத்தத்தை ஆதரிச்சுட்டு முரசொலியில கட்டுரை எழுதினாரு அண்ணன் ஆராசா அவரு. இல்ல, சூழ்நிலை குறித்து அவர் எழுதியிருந்தார். அது தப்புங்க. இன்னொன்னு இதே ஆராசா இன்னொரு இப்ப நடந்த நிகழ்வுகள் அண்ணன் திருமாவளவன் அவர்களை பத்தி என்ன பேசியிருக்காருங்கிறதையும் திமுக ஆதரவு தெரிவிக்கல, இதெல்லாமே வந்து உங்களோட சம்மதமே இல்லாத விஷயம். திமுக எதிர்ப்பா அரசு எதிர்ப்பா அதிமுகவும் பொருந்தும் அப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க. நீங்க சொன்ன இடையில தான் நான் வரேன். ஏன் தமிழ்நாட்டுல தொடர்ச்சியா போராட்டங்கள்? இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை பண்ணுங்கன்ற கோரிக்கை மாதிரி கைது பண்ணாம இருக்கான்னு மாறிடுச்சு. ரொம்ப சமீபத்துல நான் NIA வழக்குல நான் போய் வழக்கறிஞர் ஆஜரானாங்க. ராமலிங்கம் கொலை வழக்குல 3 பேரை வந்து மீண்டும் 3 பேரை சேர்த்திருக்காங்க குற்றவாளிகளா. வெறும் கார் வந்து யாரோ ஒருத்தர் கூட்டு போய் விட்ட லிப்ட் கொடுத்ததுக்காக 3 பேர் கஸ்டடி பேட்ச். அப்ப இந்த சட்ட திருத்தம் இந்த நாட்டு குடிமக்கள், அதாவது தமிழ் செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்ணானே வீடியோ போட்டீங்களா? திருப்பி அடிச்சா தாங்க மாட்டேன்னீங்களா? இப்ப எங்களுக்கு திருப்பி அடிக்க யாரு இருக்கா? நானும் தான் சொல்றேன், 2000 வருஷமா நானும் தான் அடிமைப்பட்டிருக்கேன். நாங்க தான் இருக்கோம் திருப்பி அடிக்கிறதுக்கு. இது முக்கிய சீரியஸான மேட்டர். நான் பிசிக்காக எதிர்நிலையில நிப்பாட்ட விரும்பலங்க. திமுக பெண் நிறுவனம் அதை பண்ணதுங்க. நான் பகிரங்கமா சொல்றேங்க. ஏதாவது தலித் பிரச்சனையா உடனே பிசிகா அண்ணன் திருமாவளவனை பேச விட்டுறது, அதை வச்சுட்டு பிசிகா வெர்சஸ் நான் மத்தவங்க போராடுறாங்க நிப்பாட்டுறாரு. தூய்மை பணியான போராட்டத்துல விடுதலை சிறுத்தை எங்க கூட தான் நின்னது. போராட்டத்துல முன்னணி சக்தியா ஏன்னாங்க இல்லன்னு யார் மறுத்தா? இந்த வெற்றியில அவங்களுக்கு தான் பங்கு உண்டு. இல்லன்னு சொல்லி போராட்ட தலைமையா இருந்த கு பாரதி அவர்களே அதான சொல்றாரு. போற போக்குல எங்க தலைவர் திமுகவோ அவரு சொல்றது சொல்றாங்க பண்ணீங்க. நான் திமுக இந்த அரசு ஆளும் அரசுக்கு எதிராக பேசிட்டு இருக்கேன், என்ன போய் அபத்தம்ன்றீங்க. பிரச்சனை இங்கதான் நான் உங்களை நியாயப்படி இன்னைக்கு டிபேட்ல அவர் ஏன் பக்கம் தான் இருந்திருக்கும். இல்ல, அரசை நோக்கி கேள்வி நீங்க வந்து உங்க புரிதலே ஃபர்ஸ்ட் தப்பா இருக்கு. பணியாளர்களுடைய போராட்டம் தப்பு. தூய்மை பணியாளர் போராட்டத்தை மட்டும் பேசுறீங்க. அதை பத்தி பேசும்போது அரசு எதிர்த்து போராட்டத்தினால நாங்க தூய்மை பணியாளர் பிரச்சனை நாங்க போக்குவரத்து கழகம் என்னங்க ஆச்சு? இன்னைக்கு என்னவா இருக்குங்க? ஜெரால்ட் ஆலிவர் என்ற ஒரு உலக வங்கி அதிகாரி எழுதுறாங்க, போக்குவரத்து துறையை நாங்க தனியார் படுத்திட்டோம் முழுசா. கட்டுரை இருக்கு. இந்திய அரசு உங்களுக்கு விருது கொடுத்ததுன்னு பெருமை பேசாதீங்க. எதுக்கு விருது கொடுத்தது இந்திய அரசு? முழுக்க தனியார் படுத்திருக்கிறீங்க. இன்னைக்கு பாத்வே வரைக்கும் தனியார் மயமாக போகுது. எங்க தமிழ்நாடு போக்குவரத்து கழகத்துல 22% மாணவர்கள் இலவச பேருந்தை பயன்படுத்துறாங்க. 800 பேர் அனுப்புனாருன்னாருல, அது ஒன்னும் தமிழ்நாடு அரசாங்கத்தோட பிரத்யேக ஸ்கீம் கிடையாதுங்க. யார் அமைச்சிருக்குன்னா ஏங்க நீங்க பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர் உருவாக்குன அந்த ஸ்கீம் அது. அதோட அதிமுக ஆட்சியில் 8 பேர் தான் போனாங்க. உண்மைதாங்க, நானும் சொல்றேங்க.
ஆனா அந்த 36 லட்சத்தை மிக சமீபத்து வரைக்கும் அவரு சொன்னார்ல அதே ஏடி வெட்பாரு அதோட போராடி போராடி எவ்வளவு வாங்குறோன்றது எங்களுக்கு தெரியும். சரிங்களா? மத்த ஸ்டேட்ல இருக்கிற ஸ்கீம் வேற. நீங்க கர்நாடகா எடுத்துக்கங்க. கர்நாடகால போயிட்டு காலேஜ் ஃபீஸ் எவ்வளவு இருந்தாலும் அதை பே பண்ணும். ஆனா இங்க 36 lakhs ஆஃப் சீலிங். என்எஃப்எஸ்சி ஸ்கீம் இப்ப நான் கேக்குறேன், பாஜக கூட என்எஃப்எஸ்சி ஆண்டுக்கு பல ஆயிரம் மாணவர்களை அனுப்புறாங்க வெளிநாட்டுக்கு. இப்ப இதை வச்சுக்கிட்டு பாஜக நான் ப்ரோ எஸ்சி மாணவர்கள்னு சொல்ல முடியுமா? இருக்கு முடிக்கிறேன் சொல்றேன். ப்ரோ எஸ்சி மாணவர்கள் சொல்ல முடியுமா? 860 பேர் அனுப்பிச்சது உண்மை, நான் மறுக்கல. ஆனால் இந்த இந்த ஜியோவை இருக்கு என்ன பதில் சொல்லுவார்? கேரேஜா மாத்த போறான், ஒர்க் ஷாப்பா மாத்த போறான். என் ஸ்கூல்ல எல்லாம் இந்த பள்ளிக்கல்வித்துறை ஜியோ போட்டிருக்காங்க. செயல்பாட்டில் இல்லாத ஆய்வுக்கூடங்களை பத்தி நான் பேசும்போது அயல்நாட்டு கல்வியை பத்தி ஏன் பேசுறீங்க? நீங்க ஏன் பேசுறீங்க? உங்களுக்கு என்ன இதுல இருக்கு? நீங்க என்னோட தானே நின்றுட்டு இருக்கீங்க. எழுச்சி தமிழர்களும் கண்டிச்சு அறிக்கை விடுறாரு. அறிக்கை விட்டுட்டு இவங்க சார்பா உட்கார்ந்து பேசுறாங்க. அது அறிக்கையை பத்தி பேசாம அரசு ஆதரிச்சு பேசிட்டு இருக்கீங்க. இந்த ஜியோ தப்பா தப்பில்லையா? புதிய தமிழ்நாடு கல்விக் கொள்கை மொழியாக தாங்க பண்ணிருக்காங்க. புதிய கல்விக் கொள்கை மொழியாக தமிழ்ல கொடுத்திருக்காங்க. அவ்வளவுதான். கல்விய சரக்கா மாத்திட்டாங்க, பண்டை சரக்கா மாத்திட்டாங்க தமிழ்நாடு அரசாங்கம். நீங்க 5000 மாணவர்களை கூப்பிட்டு வந்து நேரு ஸ்டேடியத்துல கூட்டம் நடத்தலாம். நான் 5 லட்சம் மாணவர்களை கூப்பிட்டு வருவேன். நீங்க சீரழிச்சிட்டீங்கன்னு சொல்லி பள்ளிக்கூடங்கள் அரசு பள்ளிக்கூடங்கள் ஏன் மூடுறீங்க? ஆய்வுக்கூடங்கள் ஏங்க ஐடிஐ மாத்துறீங்க? எதுக்குங்க தொழிற்கல்வி? பின்லாந்துல இதா பண்றாங்க, பொய் சொல்றீங்க. பின்லாந்து மாதிரி நாங்க மாத்துறோம். 16 வயசு வரைக்கும் அவங்க தொழிற்கல்வியை தரலாங்க. 18 வயசு வரைக்கும் எதுக்குங்க தொழிற்கல்வி? எனக்கு நியாயமான கேள்வி. சூரிய பிரகாஷ் பார்த்திருப்பீங்க. இப்ப நம்ம தலைப்பே என்ன கேட்டோம்னா, இந்த திமுக ஆட்சியில் போராட்டங்கள் அதிகமா நடக்கின்றன, நடக்குதுன்னா நடக்கிற மாதிரி தோற்றம் இருக்கு, ஏன் நடக்குது அப்படிங்கிறது யார் காரணம்ங்கிறதா யார் காரணம்ங்கிறதா. அதாவது என்னன்னா, நான் 2 வகையா பிரிச்சேன். ஒண்ணு குற்றங்களை அவங்க கையாளக்கூடிய விதம், அது பொதுமக்கள் மத்தியில கொந்தளிப்பை உண்டாக்குறது, கோபத்தை உண்டாக்குவது ஒண்ணு. அடிப்படை வாழ்வாதார பிரச்சனைகள், இவங்க வாக்குறுதிகளை கொடுக்காத பிரச்சனைகளும் வரும், அதுக்காக மக்கள் போராடுறாங்க. முக்கியமான காரணமே இவர்கள் கொடுத்த வாக்குறுதியை இவர்கள் நிறைவேற்றாமல் நடக்கும் போது மக்களுக்கு நம்ம நம்பி துரோகம் பண்ணி நம்ம ஓட்டை வாங்கிட்டாங்கன்னு ஒரு ஆத்திரம் வருது. என்ன நம்பி இப்ப நான் ஒரு அரசு அதிகாரி இருக்கேன், அவனுக்கு பழைய ஓய்வூதியர் எனக்கு கொடுக்குறாங்க. நான் என் அப்பா அம்மா மனைவி பிள்ளைங்க சொன்ன அக்கா தங்கச்சி சொந்த பசங்க எதிர் வீடு பக்கத்து எல்லாம் பேசி நீங்க திமுக ஓட்டு போடுங்க, நான் ஒரு 30-40 பேர் நான் ஓட்டு போட வச்சிருக்கேன் அப்படின்னா, நீங்க எனக்கு ஒரு துரோகத்தை செய்யும் போது சுத்தி இருக்க எல்லாரும் என்ன பார்த்து சிரிப்பான். உனக்கு அது நடக்கும், உனக்கு நகை கடன் தள்ளுபடி ஆகும், விவசாயத்துக்கு தள்ளுபடி ஆகும், உனக்கு மின்சார கட்டணம் மாசம் ஒரு நாள் நடத்துவாங்க, பால் விலை குறையும். இது எல்லாமே நான் பேசிட்டு எதையுமே அவங்க செய்யாத போது இந்த அரசாங்கம் எனக்கு துரோகம் பண்ணிருக்கு நான் நினைக்கிறேன். என் பேச நம்பி நான் யாரெல்லாம் கொண்டு போய் அதில் போய் சேர்த்து விட்டனும் எல்லாரையும் இந்த அரசாங்கம் துரோகம் பண்ணிருக்கு நினைக்கிறேன். அவங்க காரணங்களுக்காக போராடுறாங்க. இதேதான் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. இதான் நானும் சொல்றேன். பழைய ஓய்வூதிய திட்டம்னு சொன்னாங்க, உங்க சம்பளத்திலே 10% பிடிச்சி அதுலயே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா திரும்ப தரணும். இன்னைக்கு அதை பிளேட்டை மாத்திட்டாங்க. 5 லட்சம் அரசு வேலைகள் சொன்னாங்க, இருக்க 2 லட்சம் காலி இடங்களை நிரப்புவோம், 3 லட்சம் புது இடங்களை உருவாக்குவோம். 5 லட்சம் வேலைங்கிறது எவ்வளவு இளைஞர்கள் மிகப்பெரிய கனவாக இருந்திருக்கும். எவ்வளவு பேர் வருஷ கணக்கா கல்யாணத்தை கூட தள்ளி போட்டு எவ்வளவு பேர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு, ஆர்ஆர்பி இருக்கட்டும், எல்லா எக்ஸாமுக்கும் சேர்த்து. அப்படி வருஷ கணக்கா ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு ஒரு எக்ஸாம் கூட வர மாட்டேது, அப்பாயின்மெண்ட் வர மாட்டேது, கால் ஃபார் வர மாட்டேங்குற சூழ்நிலை டீடைலா உள்ளார போகலாம். ஆனா 5 லட்சம் வேலை எதிர்பார்த்தவங்களுக்கு 1 லட்சம் வேலை கூட இருக்கு தமிழ்நாட்டில் கொடுக்கப்படல அப்படிங்கிறது ஸ்டாட்டிஸ்டிக்கலா ப்ரூவன். 2வது, பகுதியேற ஆசிரியர்களா இருக்கக்கூடியவர்களுக்கு பணி நிரந்தரம் தவிர நீங்க சொல்றீங்க, இந்த கவர்மெண்ட் வந்தா நமக்கு பணி நிரந்தரம் வந்துடும் நினைச்சிட்டு அவங்க எத்தனையோ பேர் கேம்பெயின் பண்ணி ஓட்டு வாங்கி கொடுத்தாங்க, அவங்களும் ஓட்டு போட்டாங்க. அவங்களுக்கு நீங்க துரோகம் பண்ணிருக்கீங்க. சம வேலைக்கு சம ஊதியம் சொல்லி அவங்களுக்கும் சொன்னீங்க, கன்சால்டேட்டிவ் பே கொடுத்தவங்களுக்கும் ஃபுல் டைம் சேலரி கொடுக்குற கவர்மெண்ட் எம்ப்ளாய் ஆகுன்னு சொன்னீங்க. மின்சார கட்டணத்தை மாதம் ஒரு முறை தர நீங்க 1000 ரூபாய் அந்த கட்டணம் 500 பதிலா பிரியத்துக்கு பதிலாக யூனிட்டே குறைஞ்சிரும் போது 300 முடிஞ்சிடும். எனக்கு மாசம் ஒரு 200 ரூபாய் மிச்சமாகணும் எதிர்பார்த்த எனக்கு நீங்க எனக்கு ஒரு நாம சாத்திட்டீங்க. அதனால எனக்கு ஆத்திரம் வருது, நான் போராடுறேன். ஜூன் ஜூலைல எஸ்சி எஸ்டி மாணவர்கள் தங்கக்கூடிய பள்ளி விடுதிகளுக்கு உணவுப் பொருள் சப்ளை பண்றதுக்கு காசு இல்ல. இது ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து அறிக்கைகள் கொடுக்கப்பட்டு அங்க வேலை செய்யறாங்க வார்டன் சார், அவங்க சம்பளத்துல பொருள் வாங்கி சாப்பாடு சமைச்சு போட்டிருக்காங்க. 1500க்கும் மேற்பட்டு எஸ்சி எஸ்டி பள்ளிகளை மூடிருக்காங்க. குறிப்பா பழங்குடியின மக்களோட பள்ளிகள் எப்படி மூடினாங்க, திட்டமிட்டு எப்படி மூடிருக்காங்கன்னா, எஸ்டி பள்ளிகள்ல வேலை செய்யக்கூடிய ஆசிரியர்கள் அவங்க இந்த டிஆர்பி எழுதி வரலன்னு சொல்லி அவங்களை நீக்கிறாங்க. அப்பவே வந்து பாமக வந்து மிகப்பெரிய கண்டனத்தை கொடுத்து அழுத்தம் கொடுத்தது. அந்த நீட்ட நெட்டோ ஸ்லெட்டை எது பண்ற வரைக்கும் இவங்க தொடரட்டும்,
தேர்வு வச்சு ஆளை எடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன நீக்குங்க. பெரும்பாலும் அவங்க ஓராசிரியர் பள்ளிகள் பள்ளிக்கல்வித்துறை இருக்குது. அப்ப என்னன்னா அவங்க ரொம்ப தூரம் வந்து இருக்கக்கூடிய பள்ளிகள், அங்க நீங்க ஒரு ஆசிரியரை கட் பண்ணீங்கன்னா ஸ்கூலே மூணா மாதிரி ஆயிடும். அந்த மாணவர்கள் வேற இடத்துக்கு போயிடுவாங்க. இன்னொரு இடத்துல அட்மிஷன் ஆன பிறகு நீங்க 6 மாசமோ 8 மாசமோ கழிச்சு ஸ்டாஃப் போட்டாலும் இந்த SC ST பள்ளிகள் வேலை செய்யாமல் இப்படிதான் பள்ளி கல்வியை திட்டமிட்டு அவர்கள் கொலை செய்கிறார்கள். அப்ப அதனால பாதிக்கப்படக்கூடிய 5 வருஷம் மட்டும் அந்த அவசரத்துக்கு வேண்டாம் அவங்க வந்து இன்னொரு ஸ்கூல்ல சேர்த்து இப்படி இங்க போராட்டம் ஆரம்பிக்குதுன்னு சொல்றாங்க. இப்போ வந்து இங்க லோக்கல்ல ஒரு ஸ்கூல் இருக்கு, பிள்ளை நடந்து போயிட்டு வர தூரத்துல ஸ்கூல் இருக்கு அப்படின்னு நினைச்சவங்க இப்ப டவுன்லயோ நிறைய செலவு செஞ்சு நகை வகை அடைச்சு கொண்டு போய் சேர்த்துட்டு 2வது வருஷம் 3வது வருஷம் 4வது வருஷம் அங்க சேர்க்கும் போது உங்களுக்கு அது கடுமையா இருக்கும்போது நல்ல வேலை செஞ்ச ஸ்கூலை முடிக்க பண்ணி தெருவில் விட்டாங்க. இப்போ கோவம் வந்து அவங்க போராட்டம் நடத்துறாங்க. நீங்க SC ST பள்ளிகள் மட்டும் இல்லாம என்ன சொன்னீங்க, 500 ரூபாய்க்கு கேஸ் சென்டர் தரோம் நீங்க ஒரு வாக்குறுதி உங்க கண்ட்ரோல்ல இருக்கா? ஆனா நீங்க வாக்குறுதி கொடுத்தீங்க. 75 ரூபாய்க்கு பெட்ரோல் தரோம் நீங்க கொடுத்தீங்களா? 65 ரூபாய்க்கு டீசல் தரோம் நீங்க கொடுத்தீங்களா? எதையுமே உங்க கண்ட்ரோல் இல்லாததை சேர்த்து நீங்க வாக்குறுதியா கொடுத்துட்டு அனைத்து மகளிருக்கும் உரிமை தொகை 1000 ரூபாய் தருவோம் நீங்க சொல்லிட்டு தேர்தல் முடிஞ்சவனே தகுதி உள்ள நீங்க ஒரு கொட்டேஷன் போட்டீங்கல்ல, இந்த தகுதி உள்ளங்கிற வார்த்தையும் நீங்க சொல்லவே இல்லைல்ல. அப்போ இன்னைய வரைக்கும் வந்து அந்த மகளிர் உரிமை துறை வாங்காத ஆனா தகுதி உள்ள மகளிர் தமிழ்நாட்டுல இருக்காங்க. அவங்க இன்னும் போராடிட்டு இருக்காங்க. இப்ப இவங்க நடத்தின முகாம், சிறப்பு முகாம்கள் எல்லாம் கூட பெரிய பிரச்சனைகள் ஆயிருக்கு. இன்னும் கொடுக்கப்படாதவங்களே இருக்காங்க. இப்போ அதே மாதிரி நகைக்கடை தள்ளுபடி பண்றோம், எவ்வளவு நகை எப்படி அடகு வச்சுக்கீங்க நீங்க சொன்னீங்க. விவசாயிகள் ஃபுல்லா தள்ளுபடி பண்றோம், நீங்க எந்த வங்கியில வச்சிருந்தாலும் தரணும்னு ஒட்டுமொத்தமா அடிச்சுட்டீங்க. இன்னைக்கு அது புதுசா ரூல்ஸ் போடும்போது நீங்க எப்படி வந்து அரசு ஆசிரியர்கள் நீங்க வந்து பழைய ஓய்வூதிய திட்டம் கொண்டு வரோம், பென்ஷன் கொடுக்குறோம் நீங்க ஒரு வார்த்தையை சொன்ன உடனே முதல் நாள் எல்லாரும் செலிப்ரேட் பண்றாங்க. ஒரு 2-3 மணி நேரம் ஆன பிறகு எல்லாருக்கும் ஒரு தெளிவே வந்து நம்ம காசுலயே பிடிச்சி நமக்கு திரும்ப தரணும் சொல்றாங்க அப்படிங்கிற தெரிய வரும்போது அவங்க போராடுறாங்க, கேள்வி கேட்பாங்க. 10 லட்சத்துக்கு மேற்பட்ட 10 லட்சம் கோடிக்கு மேல் தமிழ்நாட்டுல முதலீடு வந்திருக்கு, தொழில் முதலீடு 10 லட்சம் கோடிக்கு மேல வந்திருக்கு அப்படின்னு சொல்றீங்க. தமிழ்நாடு பட்ஜெட்ல ஸ்டேட்மெண்ட்ல அசம்பிளில பர்மிட் பண்ணுவாங்கல்ல, அங்க கொடுத்த ப்ரொபோசல அவங்க அந்த கம்பெனி வந்து கவர்மெண்ட்டுக்கு ஒரு ப்ரொபோசல் கொடுக்கும். 1,000 கோடி ரூபாய் இந்த இடத்துல ஒரு இடம் போடுறோம், இவ்வளவு இடம் எங்களுக்கு கொடுங்க, மின்சாரம் தண்ணி எல்லாத்தையும் எங்களுக்கு சலுகை கொடுங்கன்னு கேட்பாங்க. அந்த சலுகையை சட்டமன்றத்துக்கு தாக்கல் செய்து ஓகேன்னு அப்ரூவ் பண்ணுவாங்க. அப்ரூவ் பண்ண தொகை 80,000 கோடி தாங்க. 1 லட்சம் கோடி கூட அப்ரூவ் ஆகாத ஒரு கவர்மெண்ட்டை வச்சுக்கிட்டு 10 லட்சம் கோடிக்கு நீங்க முதலீடு கொண்டு வந்து இன்னைய வரைக்கும் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்களே, இது எப்படின்ற கேள்வி கேட்கிறோம். என்ன பேசிக்னா நீங்க போராட்ட வடிவங்கள்ல போராட்ட களங்கள்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் திமுக ஆட்சி வந்த பிறகுதான் அவங்க போராடுறாங்கன்ற ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க. நான் கேட்கிறேன் அது ரியாலிட்டி என்னன்னா குறைஞ்சபட்சம் அந்த மக்களோட என்கேஜ் ஆகிறதுக்கான மெக்கானிசம் ஒன்று இருந்ததுன்னா குறைஞ்சபட்சம் அவங்களோட கோரிக்கைகள் ஓரளவு. உதாரணமா இப்ப வந்து இந்த பொள்ளாச்சி விஷயத்தை பத்தி சொன்னாங்க. பொள்ளாச்சி வந்து ஒரு மிக சகிக்க முடியாத ஒரு கொடூரம் ஒண்ணு நடந்தது. அது பத்தின ஒரு பப்ளிக் மத்தியில மிகப்பெரிய ஒரு எதிர்ப்படை வந்தது. வந்தவனே அதிமுக அரசு என்ன பண்ணாங்க, சிபிஐ தான் விசாரணை வந்து இந்த சிபிஐ வச்சுக்கொண்டு டக்கு கைமாத்தி விட்டாங்களே, மக்களுக்கு கோவம் இருந்துச்சு. ஓகே, ஒரு எவ்வளவு என்ன பெரிய ஒரு நிறுவனம் அதை ஆராய்ச்சி செய்கிறது, அதனால அவங்க பண்ணுவாங்க, டக்குனு கோவத்தை குறைக்கிறது ஒரு ஸ்டெப் எடுத்தாங்கல்ல. நீங்க என்ன பண்ணீங்க, அண்ணா நகர்ல செல்வி பாலியல் வன்கொடுமைக்கு அது சிபிஐக்கு கொண்டு போகணும்னு ஒரு கேள்வி வரும்போது முகுல் ரோஹித்கி மாதிரியான ஒரு சிட்டிக்கு 50 லட்சம் அவங்களுடைய வழக்கறிஞர் கொண்டு வந்து அந்த கேஸ் சிபிஐக்கு போகாம தடுக்கிறீங்க. நீங்க எத்தனையோ விஷயத்துக்கு நீங்க கேட்டீங்களா சிபிஐக்கு விசாரணை வேணும்னா, அப்ப கொண்டு மாநில சுயாட்சிங்கிறது இருந்துச்சா இல்லையா, தேவையில்லையா? அப்போ நான் கேட்கிறேன், உங்க மேல தப்பு இல்லைன்னு போது நீங்க வந்து சிபிஐக்கு கொடுங்க. அவங்களோட அபிபரிச்சை மாதிரியே கொடுத்துட்டு போங்க. உங்களால கொடுக்க முடியல. சிபிஐ வந்து ஒரு தரப்பா தான் நீங்க நடக்கும் நீங்க சொல்றீங்கன்னா, அப்ப நீங்க கொடுக்கும் போது ஒரு தரப்பா நடந்து எதிர்பார்த்தா நீங்க கொடுத்தீங்களா? இப்போ இன்னொரு கேள்வி எனக்கு என்னன்னா, இவங்க எல்லா பிரச்சனைகளுக்குமே இந்த அணைக்கட்டுல சிறுமி பாதிக்கப்பட்ட போது வந்து அந்த கேஸை இவங்க எடுக்காம காவல்துறை இன்னொரு இடத்துக்கு விரட்டி விடுறாங்க. இப்போ மேல்மாலையும் விவசாயிகளையும் கடுமையா வந்து மிஸ்ஹேண்டில் பண்ணிருக்காங்க. வேங்க வயல் பிரச்சனை இருந்து கள்ளக்குறிச்சி பிரச்சனை இருந்து இந்த அரசாங்கம் எப்படி வளர்ந்துட்டு எல்லாருக்கும் தெரியும். இதுல வந்து நீங்க கேட்ட எனக்கு டக்குனு இது வந்தது. வேங்கை வயல்ல வேங்கை வயல் விஷயத்துல திருமாவளவன் அவர்களே வந்து சிபிஐ விசாரணை அவரும் கேட்டிருக்காரு. அப்ப மாநில சுயாட்சி வந்து பாதிக்கப்படல. இவங்க கூட்டணியில இருக்கக்கூடிய அரசு நம்பலையா? கேள்வி என்ன பிரச்சனை நான் சொல்ல வரேன்னா, இங்க நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் மக்களுக்கு இருக்க கோபங்களுக்கு அவர்களை முதல் காது கொடுத்து கேட்பதற்கோ குறைந்தபட்சமாக அவங்க 4 கேட்டாங்கன்னா ஒரு விஷயத்தாவது அதை செய்து கொடுக்கறதுக்கான ஒரு 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 தொடர்பே அரசுக்கும் மக்களுக்கும் இல்ல. அதிகாரிகள் மட்டும்தான் தொடர்பு புள்ளியா இருக்காங்க. அவங்க இன்னைக்கு 6 மணிக்கு வீட்டுக்கு கிளம்பணும், அதுக்கு இங்க என்ன பண்ணணும், என்ன சொல்லி கூட்டத்தை கிடைக்குங்கிறது மட்டும்தான் அவங்க எதிர்பார்க்குங்க. பிரச்சனை ஊதி 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 பெருசாகி தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பிரச்சனையா வரமாட்டீங்களா? அதாவது தோழர் சொன்னது எல்லாமே வந்து நியாயமானது. போராட்டங்கள் எல்லாருமே செய்யறோம். இப்ப என்ன காரணம்னா 1 லட்சம் வெளிநாட்டு நிதி வந்திருக்குது அதெல்லாம் சொல்றாரு. அப்புறம் 1 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு தரது.
2 கோடி பேருக்கு வருஷத்துக்கு வேலை வாய்ப்பு தரேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து பிரதமரா உட்கார்ந்தாரு. 15 லட்சம் ரூபாய் ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் பிரதமரா உட்கார்ந்தாரு. அவரு கூட்டணியில உட்கார்ந்து தான் இவங்க இந்த போராட்டத்தை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்ப நாங்க எதை சொல்றோம்னா அரசு குறை சொல்றோம், ஆனா எந்த அரசுன்றது எடை போட்டுக்கிறோம். பாஜக கவர்மெண்ட் வந்ததுன்னா எனக்கு சேர்த்து பதில் சொல்லிடுங்க. பாஜக கவர்மெண்ட் வந்ததுன்னா நம்மளோட நிலை என்ன, அதிமுக கவர்மெண்ட் பாஜக சேர்ந்து வந்தா தமிழர்களுடைய நிலை என்ன, இப்படிதான். இப்போ மோகன் சொல்றது வந்து எல்லா போராட்டங்களுக்குமே எங்களை விட போராட்ட குறைந்தவங்க இந்தியாவில் இருக்க மாட்டோம். விடுதலை சிறுத்தைகள் மாதிரி 24 மணி நேரம் போராடக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குன்னா அது நாங்க தான். அது எதிர்க்கவே இல்ல, அது ஆமான்னு தான் சொல்றேன். அதுதான் நானும் சொல்றேன், ஆமா. ஆனா எப்படி நம்ம ஒரு காரியத்தை சாதிச்சுக்கிறோம் அப்படின்னா 850 பேர் வெளிநாட்டுக்கு அனுப்பும் போது தளபதி ஸ்டாலின் முதல்வர் அவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டார் அப்படி இல்ல. எங்க கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சட்டமன்ற தலைவர் இருக்கக்கூடிய சிந்தனை செல்வன் அவருடைய தலைவருடைய இருக்கு. ஆமா, போய் நேரடியா உட்காந்து இவ்வளவு கஷ்டம் இருக்குது, இவ்வளவு இருக்குது, போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வராங்க. ஆனா எங்களுக்கு ஆதங்கமா இருக்குது. தாட்கோல எந்த விதமான நிதியும் வரதில்லை. தாட்கோக்கு வரக்கூடிய நிதியை திரும்ப அனுப்புறாங்க. இதெல்லாம் எங்களோட வழிகள் இருக்குது. ஆனா அந்த வழி நிறைந்துதான் திமுக கிட்ட இந்த காரியங்களை சாதிச்சுக்கிறோம். ஆனா அதிமுக கிட்ட சேவடங்காத்து சங்கு மாதிரி இருந்துச்சு, ஒண்ணுமே கிடையாது. ஒண்ணு ஒரு உதாரணம், சிவகாமி ஐஏஎஸ் நம்ம இருந்தாங்க. ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டுல 12 லட்சம் ஏக்கர் பஞ்சமி நிலங்களை எடுத்து புத்தகமா போட்டு வச்சாங்க. ஆதி திராவிட நலத்துறை செக்ரட்டரி அவங்க இருக்கிறாங்க. அம்மையார் ஜெயலலிதா கிட்ட போயிட்டு 5000 கோடிக்கு வந்து ஒரு பட்ஜெட் கொடுக்குறாங்க. ரொம்ப அதாவது பாசிட்டிவா நினைச்சு போய் நின்று இருக்கிறாங்க. நிற்கும் போது அந்த மேல பார்த்துட்டு வெறும் 5 கோடி ரூபாய்க்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. இன்னும் அவங்க பிளான் சொல்லணும்னா இந்த மண்ணா பண்ணிட்டு இருக்காங்க, முடியாது. கோவத்துல சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மக்கள் மறுபடியும் கோவம் வந்து இல்ல நீ எக்ஸ்பிளைன் பண்ணி தான் ஆகணும். ஒரே ஒரு மாசத்துல அந்த டிபார்ட்மெண்ட்ல அவங்க சஸ்பெண்ட். இப்ப யார் எந்த பார்வையில பார்க்கிறாங்கன்றது ரொம்ப முக்கியம். இந்த ஆட்சி பஞ்சம நில மீட்புக்கு என்ன பண்ணிருக்காங்க? பஞ்சம நில மீட்புக்கு ஒரு வாரியத்தை அமைச்சு இந்த பஞ்சம நிலங்களை மீட்கிறதுக்காக கிட்டத்தட்ட எங்கெங்க இடங்கள் இருக்குதோ முடிஞ்ச வரைக்கும் இந்த 5 வருஷத்துல ஒரு டிசி லேண்ட் வந்து ரீச் ஆயிருக்காது. நாங்க ஜியோ போட வச்சோம். ஒரு டிசி லேண்ட் குறைஞ்சிருக்குங்க. ஃப்ரண்ட் லைன்ல முனைவர் அறிஞர் ரவிக்குமார் எழுதியிருக்கிறாரு, தமிழ்நாட்டுலதான் எல்லாருக்கும் பிரச்சனை இல்லாம ஒரு ஆதாரத்தை கடந்த 10 வருஷத்தை கம்பேர் பண்ணி தான் நான் சொல்றேன். இந்த 10 வருஷமா இங்க ரிஜிஸ்டர் சொல்லக்கூடிய எல்லா கீழ்ச்சிட்டு இவங்க பண்ணி வச்சிட்டானுங்க. ஆனா ஆல்ரெடி இருக்கக்கூடிய தஸ்தாவேஜுகளை வச்சு நாங்க கிளைம் பண்றோம், இல்ல இது டிசி லேண்டு நீங்க எடுங்க. சிகார மாளிகையில் இருக்கக்கூடிய 7வது பில்டிங்ல இருந்து அதை எத்தனை சொல்லி போராடுறோம். இது கொண்டு வராங்க. இப்போ இந்த 5 வருஷத்துல திமுக வந்த பிறகு நீ ஒரு டிசி லேண்டுக்கு வந்து இவங்க ஜியோ போட்டு பாஸ் பண்ணிட்டாங்க. ஒரு ரீச் ஆபீஸ் கூட நடக்காது. நடக்காம இருக்கிறது ஒண்ணு, நடந்த நிலங்களை மீட்கிறது ஒண்ணு, 2 இருக்குது. பிளாட் போட்டு வச்சுட்டான் டிசி லேண்ட, அவனுக்கு நீங்க ரீச் பண்ண முடியாது. இப்படி ஒவ்வொரு விஷயமும் நாம எந்த பார்வை பாக்குறோம்னா பிஜேபி அரசை பத்தி நம்ம பேசும்போது ஆதி திராவிட மாணவர்களுக்கு உண்டான எல்லா விதமான சலுகைகளுமே கான்செப்ட் வைஸ் சனாதனவாதிகளா இந்த தாயத்தை மட்டும் இப்படிதான் இருக்கணும், சூத்ராசு இப்படிதான் இருக்கணும்ன்ற இந்த விஷயத்துல இருந்தா எங்களை அடிக்கலாம். நீ அது பிராக்டிஸ் ஆகுறியே, இது யாரு உடனடியா போறாங்க இந்த அரசு அதிகாரிகள். புரிஞ்சுக்கிறேன். இந்த தொடர் போராட்டங்களுக்கு வந்து நீங்க கம்பேர் பண்ணணும், பிஜேபி கம்பேர் பண்ணணும், மோடியை கம்பேர் பண்ணணும். அதை கம்பேர் பண்ணி தான் நீங்க பார்த்து முடிவெடுக்க முடியுமே தவிர குருட்டா போட்டு முடிவெடுக்க முடியாது. செவலங்கா சமூகனா மாதிரி வந்தாங்க அதிமுக அப்படின்னு சொல்றாரு இறுதி கருத்து. போராட்டத்தில் இருக்கிறவங்க கம்பேர் எல்லாம் பண்ண மாட்டாங்க. எக்ஸாக்ட். போராட்டத்தில் இருக்கிறவங்க என்னைக்குமே அப்ப யாரு ஆளுங்கட்சி அவங்களை எதிர்த்து தான் கேள்வி கேட்போம். இப்ப நம்மளே ஒரு அரசியல் விமர்சகராக இருக்கோம்னா அதிமுக ஆட்சியில் இருந்தபோது அதிமுகவை கேள்வி கேட்போம். இன்னைக்கு திமுக ஆட்சியில இருக்கிறதுனால திமுகவை கேட்கிறோம். இதே தமிழகத்துல பாரதிய ஜனதா இருந்தா பாரதிய ஜனதா பார்த்து கேட்க போறோம். இதே விசிக ஆளுங்கட்சியா இருந்தா விசிகாவை பார்த்து கேட்க போறோம். 3வது நடக்கணும்னு என்னுடைய ஆசை. அதுக்காக தான் இவ்வளவு தூரம் நான் பேசுறது. உங்களுக்கு இல்ல, எந்த அளவுக்கு உங்களுடைய வாக்கு வங்கியை நீங்க வந்து இழந்துட்டு இருக்கீங்கன்றதை நீங்க புரிஞ்சுக்கங்கன்னு நான் சொல்றேன். அந்த ஆதங்கத்துல நான் சொல்றேன். அப்போ போராடுறவங்களுக்கு வந்து there is no comparison. அவன் வயிற்று பசியில இருக்கான் சார். இந்த சாப்பாடு நல்லா இருக்குமா, அந்த ஹோட்டல் கடை சாப்பாடு எனக்கு சோறு கிடைக்கும். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு இவரு சந்திரகுமார் சொல்லும் போது கூட திமுக அரசாங்கம் சொல்லாதீங்க, அரசுன்னு சொல்லுங்க. பாரதிய ஜனதாவே அதே மாதிரி வெறும் அரசுன்னு சொல்லுங்க. அதிமுக அரசை மட்டும் வெறும் அரசுன்னு சொல்லுங்க. அப்ப மற்ற கட்சிகள்லாம் ஆளும் போது அது மோடி அரசாங்கம், எடப்பாடி அரசாங்கம், திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மட்டும் அது தமிழக அரசாங்கமா? அந்த நிலைப்பாடு தான் நம்ம எதிர்க்கிறோம். அப்போ இன்னைக்கு என்ன பிரச்சனைனா, இப்ப சூர்யா சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தரும் சீட்டு கம்பெனிக்கு ஆள் பிடிச்சு கொடுக்குற மாதிரி வாக்கு பிடிச்சு கொடுத்துட்டாங்க.
அப்ப இன்னைக்கு சீட்டு கம்பெனி வந்து யாருக்கு நம்பி பாசப்படுறோம்? அவனுக்கு என்ன சீட்டு என்ன இதுல தெரியாது. சந்திரகுமார் எனக்கு ஃப்ரெண்டு, அவர் வந்து இந்த கம்பெனில போட்டு வட்டி வந்திருந்தாரு, நான் உடனே போட்டேன். அப்போ இப்ப எனக்கு பணம் வரல, சந்திரகுமாருக்கு இங்க பணம் இல்லை. ஆனா நான் அதை நினைச்சு வருத்தப்பட மாட்டேன். சந்திரகுமார் ஏன் பணம் என்னன்னு நான் கேட்பேன். அப்ப அந்த மாதிரி இன்னைக்கு மக்கள் தமிழ்நாட்டுல கொந்தளிச்சிருக்கிறதுக்கு ஒரே காரணம் நம்பி ஏமாந்து போனது. அப்ப இங்க ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இது வந்து எக்ஸ்பெக்டேஷன் வெர்சஸ் ஃபுல்ஃபில்மென்ட். இது மக்களுடைய போராட்டமா இல்ல, எதிர்க்கட்சிகள் செய்யக்கூடிய ஒரு திணிப்பா தான் இருக்கு. சந்திரகுமார் அண்ணன் பேசல, இதுதான் நமக்கு உடன்பாடு. ஒரு ஆளுங்கட்சியா அப்போ இல்ல, நீங்க போன 10 வருஷத்துல இன்னைக்கு நடக்கிற போராட்டத்தை விட அதிமுக ஆட்சி காலத்துல போராட்டங்கள் ஜாஸ்தி, கம்மி இல்லை. அப்ப அது பூரா அரசியல் கட்சிகள் நீங்க செஞ்சீங்களா? மக்கள் யாருமே போராடலையா? அப்ப விசிகாவும் கூட்டணியில இருக்கிற அந்த மாதிரி ஏதாவது ஒரு மக்கள் போராட்டத்தை நான் சொல்றேன். யாருடைய போராட்டம் இது? சாம்சங் யாருடைய போராட்டம் இது? தூய்மை பணியாளர்கள் யாருடைய போராட்டம்? விவசாயிகள் யாருடைய போராட்டம்? என்ன சார், செவிலியர்கள் யாருடைய போராட்டம்? டாக்டர்கள் மருத்துவர்கள் யாருடைய போராட்டம்? கஸ்டடி இன்னைக்கு வந்து இடைநிலை ஆசிரியர்கள் யாருடைய போராட்டம்? அரசாங்க ஊழியர்கள் யாருடைய போராட்டம்? இதெல்லாம் என்ன எதிர்கட்சிக்காரங்க மிஸ் பண்ணிக்கலாம். அப்போ எப்பவுமே நடக்கக்கூடிய போராட்டங்கள் அரசு அந்த மக்களுடைய போராட்டம் இல்ல என்ன ஒண்ணுன்னா, அப்ப இன்னைக்கு மக்களை வந்து இப்ப ஒரு சமீபமா கூட ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு பெரிய கதை வருது. வீட்டுல இருக்கிற பேர் வச்சு அது உண்மையா இல்லைங்கிறதா இந்த கழுத்துல வந்து அந்த கோழியை வந்து ரெக்கையை வச்சு நல்லா அமுத்திட்டு ஒவ்வொரு ரெக்கையா புடிங்கி போட்டுட்டு வராராம். அந்த கோழி திமிரட்டி வாங்கிட்டு எப்படியாவது எஸ்கேப் ஆனா பரவாயில்லன்னு சொல்லிட்டு துடிக்குது. ஆனா உடலை இக்கத்துல வச்சுக்கிட்டு ரெக்கை பூரா பிரிச்சு அந்த கோழி அம்மனமாக்கி விட்டதுக்கு அப்புறம் கடைசிக்குல 4 தானியங்களை போடுறாங்க. அந்த தானியங்களை போட்ட உடனே என்ன பண்ணுதான், அந்த கோழி திருப்பி எவன் ரெக்கையை வச்சு பிச்சு எரிஞ்சானோ அவங்ககிட்டே வந்து அந்த 4 தானியத்துக்காக சாப்பிட்டுக்கிட்டு அங்கிருந்து வெளியே போகாம அந்த கோழி நிக்கிறான். அப்ப இந்த மாதிரி தேர்தல் நேரத்துல நீங்க போடுற 4 தானியங்கள் வேலைக்காகாது. அப்ப இந்த இடத்துல அரசாங்கங்களை குற்றச்சாட்டு சொல்றதோட நம்பி ஏமாறக்கூடிய மக்களும் குற்றவாளிகள் தான் இங்க. அப்ப இந்த 2026 தேர்தலையாவது இது எந்த கட்சி ஜெயிக்கிறதுங்கிறத விட மக்கள் ஜெயிக்கக்கூடிய தேர்தலா இருக்குமா? அப்ப ஒவ்வொருத்தரும் வாக்குறுதி கொடுக்கும் போது அந்த வாக்குறுதி நிறைவேற்றக்கூடிய வாக்குறுதியா, இது நடைமுறைக்கு சாத்தியமான வாக்குறுதியா, இது இந்த கட்சி சொல்றாங்க அந்த கட்சி சொல்றாங்கன்னு நேம் சேக்கு எடுக்காம, வெறும் முகத்தினுடைய மரியாதைக்கு எடுக்காம இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதாங்கிறத பாத்தியா. இன்னைக்கு இப்ப நீங்க வந்து ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்ங்கிறது இப்ப புதுசா வந்திருக்காரு பாருங்க விஜய், அவர் சொல்லியிருந்தாருன்னா பரவாயில்ல. ஏன்னா ஆட்சியை பத்தி தெரியாது, நிதிநிலையை தெரியாது. அரசாங்கம் அமைச்ச உடனே நீங்க வெள்ளை அறிக்கை விட்டது யாரு? நிதியமைச்சர் பிடிஆர். நாம வெள்ளை அறிக்கை விட வேண்டிய சூழ்நிலை நம்ம இருக்கிறோம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க ஓபிஎஸ் கொண்டு வருவோம்னு சொன்னீங்கன்னா அது எவ்வளவு பெரிய ஏமாற்று வேலை. அப்போ இந்த மாதிரி மக்கள், இது நான் சொல்ல வெறும் அரசாங்கத்தை மட்டும் நான் சொல்றேன், மக்களையும் குற்றவாளிகள். அப்ப வெறும் அரசாங்க கட்சிகளுடைய தேர்தல் வாக்குறுதியை சீர்தூக்கி பாருங்க. செய்ய முடிஞ்சது எது, செய்ய முடியாதது எது அப்படிங்கறத பார்த்து மக்கள் ஜெயிக்கிறதுக்காக வாக்களிக்க, கட்சி ஜெயிக்கிறதுக்காக வாக்களிக்காது. இப்போ நம்ம இந்த நிகழ்ச்சி நீங்க ஷூட் பண்ண ஆரம்பிச்சது பிறகு வந்தா சுட வந்த செய்தி ஒண்ணு, திமுகவோட தேர்தல் அறிக்கை 311வது புள்ளி 312வது புள்ளியில 17 ஆசிரியர்கள் டெம்பரரி ஸ்டாஃப் அவர்களுடைய வேலையை வந்து நிரந்தரமாக்கும். அதை விட அவங்களுக்கும் ஃபுல் டைம் ஸ்டாஃப்க்கு சம ஊதியம் கொடுக்கறாங்க அப்படின்னு அவங்க சொன்ன கோரிக்கையை வலியுறுத்தி போராடிய ஆசிரியர்களுக்கு அவர்களோட சம்பளத்துல 80% வரைக்கும் பிடித்தம் பண்ணிருக்காங்க. நீங்க பணம் டெபாசிட் ஆன ஸ்டாஃப்க்கு 16,000 ஒருத்தர் வாங்குறாருன்னா, ஒரு 20,000 சம்பளம் ஒருத்தர் வாங்குறாருன்னா அவருக்கு 16,000 பிடிச்சு 4,000 தான் போட்டிருக்காங்க. இதை விட ஒரு பெரிய பாசிசம் நீங்க வாக்குறுதியை கொடுக்குறீங்க, உங்களோட வாக்குறுதி உங்களுக்காக மாஞ்சி வேலை செய்யற மாதிரி நினைச்சு உங்க திமுக காரனை விட தீவிரமா வந்து அரசியல்வாதிகள் உங்களுக்காக வேலை செஞ்சு அந்த ஓட்டை வாங்கி கொடுக்குறாங்க. நீங்க அதுக்காக உங்க வேலையை நீங்க செய்யல. ஒரு முதலமைச்சரா நீங்க சொன்ன வார்த்தையை நீங்கள் நிறைவேற்றாத போது நியாயமா முதலமைச்சரோட சம்பளத்தை தான் முடிச்சிருக்கணும். நீங்க சொன்ன வார்த்தையை காப்பாத்துங்கன்னு கேட்டு போராடின அந்த அரசு ஆசிரியர்களோட அவங்க சம்பளத்தை பிடிச்சிட்டு 16,000 கட் பண்ணிட்டு 4,000 போட்டீங்கன்னா அவங்க எப்படி ஒரு குடும்பத்தை நடத்துவாங்க? இப்ப அவங்க போராடுவாங்க, அமைதியா இருப்பாங்களா? நீங்க சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றுங்கள் கேட்ட ஊழியர்களை முதல் நாளே கூப்பிட்டு, இல்ல அட்லீஸ்ட் ஒரு 2-3 நாளுக்கு கூப்பிட்டு இதை குறைந்த அளவுல நிறைவேற்றுகிறோம் சொல்லி ஒரு அதுக்கான ஒரு கைட்லைன் காட்டியிருந்தாங்கன்னா இந்தந்த நாளுக்குள்ள இதை செய்யறோம், நீங்க அமைதியா வேலை தொடருங்கன்னு சொல்லியிருந்தா வேற. அவர்களை ஏமாற்றி திட்டமிட்டு நீங்க வந்து 4 வருஷம் 9 மாசம் 3 நாள் வரைக்கும் ஆன பிறகு இது வரைக்கும் நீங்க உங்களுக்கு தீர்வே கொடுக்கலங்கும் போது 5 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்காக மாங்க வீடு வீடு அதுக்கு ஓட்டு வாங்கி கொடுத்தவங்களுக்கு கோபம் வரும், போராடுவார்கள். இந்த போராட்டம் இந்த திமுக அரசை வீட்டுக்கு இப்ப ஏன் போராட்டம்?
ஒரு கேப்டன் மகன்ற ஒரு நாவல்ல அதுல ஒரு அடிமை சொல்லுவான், எங்க ஆண்டை வந்து என்ன வந்து 10 அடி தான் அடிச்சாரு, உங்க ஆண்டை பரவாயில்ல 6 அடி தான் அடிக்கிறாரு. ஆண்டான அடிமை காலகட்டம் இது இல்ல. எடப்பாடின்ற ஆண்டை எப்படி நடத்தினாரு, ஸ்டாலின்ற ஆண்டை எப்படி நடத்தினாருன்றதுக்காக பேச நம்ம உட்கார்ந்து இல்ல. 2 பேரும் ஆண்டையா இருக்கிறாங்கன்றதுதான் பிரச்சனை. 2 பேருமே எங்க மேல 50க்கும் மேற்பட்ட வழக்கு. இவர் சொன்னாங்க குண்டாஸ். எதுக்கு குண்டா தப்பு? நான் வந்து ட்ரபிள் மேக்கர், ஹிஸ்டரி ஷீட்டர், வக்கீலுங்க நாங்க. நீ உதயநிதி கேள்வி பார்க்க வந்தா என்னையா தடுக்கிற? அவளையும் பயப்படுற? போராடவே விடுறதில்ல. போராட்டம் குறைஞ்சதுக்கு காரணம் போராடாம இல்ல, போராட்டத்தை அனுமதிகள் முனையிலே கிள்ளி எறிகிறாங்க. இன்னைக்கு போராட்டம் அறிவிச்சாங்களா? யார் எவன் யூனியன் லீடர் அவங்க வீட்டுக்கெல்லாம் போலீஸ் அனுப்பு. சாம்சங் தொழிலாளர் பிரச்சனை என்ன ஆச்சு? ஏன் இப்ப ஆசிரியர் போராட்டம் எல்லாத்திலையும் இரும்பு காரம் கொண்டு இந்த அரசு ஒடுக்குது. அது இல்லாம இங்க பிரச்சனையே என்னன்னா, நீங்க மின்சாரம் திட்டம் எடுத்துக்கோங்க, அமெரிக்கால வரைக்கும் உங்க பேர் நாருச்சு. அமெரிக்கால அதானிக்கு எதிராக குற்ற அறிக்கை தாக்கல் பண்ணாங்களா? ஏதோ வந்து ஒரு தனியார் நிறுவனம் வெளியிட்ட அறிக்கையை அவ்வளவு விவாதிச்சோம்னா தமிழ்நாட்டுல முடிச்சிருக்கோம். ஹிண்டன்பர்க் அறிக்கைய அமெரிக்க நீதிமன்றத்துல, குற்றவியல் நீதிமன்றத்துல ஒரு குற்ற அறிக்கை தாக்கல் பண்றாங்க அதானிக்கு எதிராக. அதுல தமிழ்நாட்டு அதிகாரிகளோட பேர் இருக்குங்க, ஸ்டாலின் அதிகாரிகளோட பேரு. அப்ப அதுக்கு என்ன பதில்? நீங்க உதயமின் திட்டம் கையெழுத்து போட்டது யாருன்னு கேக்குறாரு அண்ணன். இப்ப வரைக்கும் அதானியோட கூட்டு வச்சிட்டு இருக்குது யாரு? யார் கூட வச்சிருக்கு? ஸ்டாலின் அரசு. திமுக அதானோட கூட வச்சிருக்குது. வச்சிருக்காங்க. திமுக யாருங்க அரசின் பிரதிநிதி? டாங்கன்கோவுக்கு வர ஒரு அந்த கப்பல் ஓடுற கப்பல் லீகலைஸ்டு ஊழல். ஒரு நாளைக்கு சில 10 கோடி சம்பாதிக்கிறாங்க. யாரு இது பணங்க? எல்லாத்திலையுமே இந்த அரசு வந்து ஊழல் புறையோடி இருக்குது. கொள்கையில், பொருளாதார கொள்கையில் பிஜேபி வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் கமா கூட மாறலன்றதை என்னால ப்ரூவ் பண்ண முடியும். அதே மாதிரி எஸ்சி எஸ்டி பிரச்சனையா இருக்கட்டும், தலித் வன்கொடுமைகளா இருக்கட்டும், இந்த அரசின் ஸ்டேட்டோட கேரக்டர் வந்து கேஸ்ட் கேரக்டரா தான் இருக்கு. உதயசந்திரன் உங்களுக்கு வந்து ஓட்டு கேட்க போறது இல்ல. அரசோட முதலமைச்சர் ஒரு நிழல் முதலமைச்சரா இருக்கிறார்ல, உதயசந்திரன் வந்து கேட்க போறது இல்ல. எதுக்கு இங்க பட்ஜெட் அப்ப உதயசந்திரன் பிரஸ் அட்ரஸ் பண்றாரு? ஊஎஸ்சி, நீ பினான்ஸ் செக்ரட்டரி, நீ ஏன் பிரஸ் அட்ரஸ் பண்ற? இது பியூரோக்ராட் கவர்மெண்ட். அதிகாரிகளை நடத்த விட்டது ஒரு இன்கம்பிடன்ட் கவர்மெண்ட். இது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில் இல்ல, பொலிட்டிக்கல் வில் இல்ல. எஸ், கொள்கை குறைவா தான் இருக்கு. ஸ்டாலின் வந்து குறைவா பண்ற, எடப்பாடி அதிகமா பண்ணாமன்னு சொல்லாதீங்க. 2 பேருமே ஒன்னும் இல்ல. 100% கரெக்டா மாவன் சொன்னது. அதாவது கொள்கை குறைவா இருக்குது, ஆனா கொள்கையே இல்லாம இருக்கிறதா கொள்கை குறைவா இருக்கிறது எதை பாத்துக்கிட்டோம். அரசு அப்படின்றது எப்படி இருக்குதுன்னா, சாதி இந்துக்களுடைய அரசு தான். தமிழ்நாட்டு மட்டும் உதாரணம் பத்தி நான் சொல்றேன். ஒட்டு மொத்தமா சாதி இந்துக்கள் 80% பேர் நீங்க வச்சுக்கலாம். இதுல யாருடைய தயவு ஒரு அரசுக்கு தேவைப்படுதுன்னா, சென்ட்ரலிசம் அரசு தான் இந்த திராவிட மாடல் அரசு. நான் இதை பொறுத்த வரைக்கும் லெப்ட் பக்கமும் இருக்க மாட்டாங்க, ரைட் பக்கம் சென்ட்ரல். இது அறிஞர் அண்ணாவினுடைய அரசியல் இப்படித்தான் இருக்கு. ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திமுக மாவட்ட செயலாளர், அண்ணா திமுக மாவட்ட செயலாளர், அமைச்சர்கள் எல்லாம் என்னவா இருக்கிறான்? ஒரு அரசு தேர்தல் முறையில வந்துட்டு பிறகு வாக்கு வங்கி தான் அவங்களுடைய முதல் பிரதானமா இருக்கு. நாங்க என்ன சொல்றோம்னா, கொள்கை என்னவா இருக்குது, இவ்வளவுதான். இந்த கொள்கையிலேயாவது கொஞ்சம் பிடிப்பா இருக்கிறாங்களா? எடப்பாடி கிட்ட அது இல்ல, நம்ம கண் கூட பார்த்தது. இவங்களுடைய கொள்கையை திமுக பின்பற்றுகிறது ஆதாரத்தோட சொல்றாரு. தனித்தனியா பிரிச்சு தான் பார்க்க முடியும். அதாவது பிஜேபி கவர்மெண்ட் வச்சிருக்கக்கூடிய வெளியுறவுத்துறை கொள்கையோ பொருளாதார கொள்கையோ ஜெய்சங்கர் தான் பண்ண, இது எல்லாமே தாண்டி 2 பேருமே பார்த்தீங்கன்னா இவர் 5 லட்சம் கோடி வாங்கிக்கிறார் கடனே. 205 லட்சம் கோடி வாங்கி வச்சுக்கிறார் அவரு. 5 லட்சம் கோடி தமிழக அரசு வாங்கின கடன் நம்ம மேல இருக்குதுன்னா, மோடி வாங்கி வச்சிருக்கு இந்த 10 வருஷம் 205 லட்சம் கோடி. எனக்கு நேரடியா இது எதிர் பிரச்சனைனா, நான் 2 விஷயமா போராடுறேன். நான் என்னுடைய சமூக விடுதலை இருந்து போராட்டத்துக்கு கொண்டு இருக்கிறேன். நான் அதிகாரத்துக்கு வரதுக்காக நான் போராடுறேன். நான் 2 இடத்துல போராடுறேன். இப்ப சூரிய பிரகாஷ்கள் அது இல்ல, அதிகாரத்துக்கு மட்டுமே போகக்கூடிய போராட்டம் மட்டும் தான். எங்களுக்கு வந்து மோஸ்ட் பேக்வர்ட் கம்யூனிட்டிங்கிறது வந்து மக்களும் எம்பிசி மக்களும் தர்மபுரியில 2 பேரும் ஒன்னான்றதுனாலதான் எல்லா குடிசைகளையும் கொளுத்தி அன்புமணி அவர்கள் மத்திய அமைச்சராக இருக்கும்போது எஸ்சி எஸ்டி மக்களுக்கு மருத்துவ கல்வியில யூஜி பிஜி எடுத்து இடஒதுக்கீடு கொண்டு வர, அந்த மக்களுக்கு அந்த இடஒதுக்கீடு தேவைன்னு அவங்க போராட உள்ள உயிரோட உள்ள அதிகாரம் இருக்கும்போது மருத்துவர் அன்புமணி அவர்கள் எஸ்சி எஸ்டி பிள்ளைகளுக்கான இடஒதுக்கீடை முன் வந்து கொடுக்கிறார்.
ஆனால் விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு நியாயம் சமூக நீதி கூட ஆதரித்து கூட நிக்க மறுக்கிறார். எங்க போராட்டம் தான் இதை எப்படி வந்து அதெல்லாம் மொத்தமா சொல்றீங்க. போராட்டம் பண்ணது நாங்க தானே. ஒரு சமூக நீதியை ஆதரிக்காத இவர்கள் யாரு? இடஒதுக்கீடு சமூக நீதி போராட்டங்களுக்கு காரணம் யாருங்கிறத final question. சாதி இந்துக்களுடைய மனநிலை இப்படிதான் இருக்குது. தேர்தல்ல வாக்கு தான் முக்கியம். அது எந்த கட்சியா வந்தாலும் ஆசிரியர்கள் சாதி இந்துக்கள் தான், அப்புறம் போக்குவரத்து ஊழியர்கள் சாதி இந்துக்கள் தான், விவசாயிகள் சாதி இந்துக்கள் தான். இந்த சாதி இந்துக்கள் ஏன் போராட விட்டீங்கன்னு கேட்கிறாங்க. நான் சொல்றேன் தனித்தனியா சொல்றீங்க இல்லையா? இவங்க எல்லாம் வந்து அரசு கிட்ட ஊதியம் வாங்குறவங்க. நான் சொல்ற மக்கள் அப்படிங்கிறவங்க எந்த ஊதியமும் அரசுக்கும் எங்களுக்கு தொடர்பு இல்லாத விளிம்பு நிலையில் வெளியில இருக்கவங்க பத்தி நான் பேசுறேன். நீங்க போராட்டம் சொல்றது அரசு கிட்ட ஊதியம் வாங்குறவங்களோட போராட்டத்தை நீங்க போராட்டமா சொல்றீங்க. இந்த ஒரு இடத்துலதான் வீக் ஆகுது. என்னன்னா ஒரு போராளிகளை வந்து நீங்க செக்மெண்ட் பண்ணிருக்கீங்க. இந்த மாதிரி நீங்க போராட்டவாதிகளை செக்மெண்ட் பண்றது அரசாங்கத்துக்கு நீங்க ஆதாயப்படுத்துறீங்க. இப்ப எங்களுடைய போராட்டக்காரங்களெல்லாம் ஒருங்கிணைக்கணுமா இல்ல வந்து நீங்க வந்து இந்த சமூகத்தை சார்ந்த இது வேற, அவங்க சாதி இந்துக்கள் வேற, நிறைவு வந்துட்டோம். அதுதான் சொல்றேன். இது முக்கியமான புள்ளி. இது அவங்க புரிஞ்சுக்கணும். இப்ப நீங்க சொன்ன அத்தனை டிபார்ட்மெண்ட்லயுமே எல்லாத்துலயுமே நாங்களும் நல்லா புரிஞ்சுக்கணும். நான் சொல்றது சாதி இன்றது அப்படின்னு சொல்றேன். அதிகாரத்துல இருக்கலாம் அமைச்சர் சாதி தாக்கு இருக்கானா? வேற யாராவது கொடுத்துருவாங்களா? அதிமுக திமுக யாராவது ஒரு அமைச்சர் பேர் சொல்லுங்க. ஆய்வுநாடு நலத்துறை அமைச்சர் பேரை ஒண்ணு சொல்லுங்க. அதிமுக சொல்ல இருக்கவே மாட்டான். ஆனா பேருக்கு இருப்பான். நான் சொல்ற வரக்கூடிய விஷயம் இதுதான். இந்த மாதிரியான மனநிலை இருக்கிறதுனால வரக்கூடிய அரசும் வந்து இந்த மனநிலையை பயன்படுத்திக்கின்னு வாக்கு வங்கிக்காக மட்டுமே அரசு பண்ணுது. இதெல்லாம் திமுக பரவாயில்லைன்னு சொல்றீங்க, ரைட்? 4 சிறப்பு விருந்தினர்களுக்கும் இந்த போராட்டங்கள் குறித்தும் அரசினுடைய நிலைப்பாடுகள் குறித்தும் உங்கள் கருத்துக்கள், கட்சிகளான கொள்கை நிலைப்பாடுகள் குறித்து பேசுவதற்கு மனமார்ந்த நன்றி. மற்றும் ஒரு போர் தொழில் படகு நிகழ்ச்சியில் உங்களை மற்றும் ஒரு சிறப்பு தற்போது சந்திக்கிறேன். நன்றி.